எபிசோட் 141. ஜெயித்தது நான் தான். சேனல் ஒளிபரப்பு தலைவர் ஹேமாவையும் சத்யனையும் பார்த்து, ரேட்டிங் எப்படி இருக்கு, நல்லா வந்திருக்கா இல்லையா, சீக்கிரம் சொல்லுங்க என்ற கேள்வியை அவரால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக கேட்டார். உடனே அருகில் இருந்த ராகேஷ் படக் என்று, இல்ல என்ன சஸ்பென்ஸ் இருக்கு, கண்டிப்பா ரேட்டிங் கம்மியா வந்திருக்கும், அவ்வளவு ஆர்ப்பாட்ட விளம்பரம் பண்ணி இந்த ஷோவை இட்டடிக்கலன்னா என்ன அர்த்தம்? சத்யன், இந்த மாதிரி இட்டடிக்காத ஷோவெல்லாம் பண்றதா இருந்தா இனிமே நீங்க நிகழ்ச்சி நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இது இந்த சேனலுக்கு தான் கெட்ட பெரியும் சங்கடத்தையும் கொண்டு வரும். பேசாம நீங்க ஒதுங்கி இருக்கிறதே நல்லதாச்சே என்றான். யார் சொன்னது இந்த சேனலுக்கு எங்க ப்ரோக்ராம்னால சங்கடம்னு என்று சத்யன் அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்தான். அவனால் சந்தோஷத்தை அடக்கி வைக்கவே முடியவில்லை. அவன் முகம் முழுவதும் பூரித்து போயிருந்தது. அதே சந்தோஷத்தில் சத்தமாக சிரித்த சத்யன் தனக்கு பின்னால் இருந்த மனோஜிடம் ரேட்டிங் ஷீட்டை கொடுத்தான். மனோஜ், இது எல்லார் காதுக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா படி என சத்யன் கூறினான். நீண்ட நாட்களுக்கு பிறகு சத்யனின் கலகலப்பான சிரிப்பை ராகேஷ் கேட்டான். அந்த சிரிப்பில் ஏதோ ஒன்று ஒளிந்து இருக்கிறது என்று நினைத்த ராகேஷின் முகம் அடுத்த நொடியில் இருந்தது. உங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? ரேட்டிங் நல்லா வரலனா என்னென்னமோ பேசுறீங்க என ராகேஷ் பேசி முடிப்பதற்குள் மனோஜ் சந்தோஷமாகவும் சத்தமாகவும் அவன் கையில் இருந்த தாளில் எழுதப்பட்டிருந்த ரேட்டிங்கை வாசிக்க ஆரம்பித்தான். ஜெயிக்க போவது யாரு வின்ஸ் த வேர்ல்டின் முதல் ஒளிபரப்புக்கான மதிப்பீடுகள் நாடு முழுவதும் 4.8%, 5.5% சிட்டி பேஸ்ட் ரிசல்ட். இது இந்தியாவில் நடத்தப்பட்ட வெரைட்டி ஷோஸ்ல இந்த நிகழ்ச்சி தான் அதிக பிரீமியர் ரேட்டிங் அடைஞ்சிருக்கு என மனோஜ் ரேட்டிங் ஷீட்டை வாசித்து முடித்தான். இது சென்னை நகரின் ஒளிபரப்பு நிலையத்தில் மட்டும் நல்ல ரேட்டிங்கை பெறவில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள அனைத்து வகையிலான நிகழ்ச்சிகளை காட்டிலும் மிக அதிக அளவிலான ரேட்டிங்கை பெற்றுள்ளது. மனோஜ் ரேட்டிங் ஷீட்டை வாசித்ததை கேட்டு ராகேஷும் ரேணுவும் திகைத்து போய் நின்றனர். இவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயம் இவ்வாறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உலகில் ஒரு சில நிகழ்ச்சிகள் மட்டுமே இம்மாதிரியான ரேட்டிங்கை அடைய முடியும். இவர்கள் எப்படி அதை செய்தார்கள்? ரேணுவின் முகம் கோபத்திலும் ஏமாற்றத்திலும் சிவந்து போயிருந்தது. அவள் கால் தடுமாற்றத்தை கண்டது. அவள் உதடுகள் பேச வார்த்தைகள் வராம துடித்தது. இது கண்டிப்பா போலியான ரேட்டிங்கா தான் இருக்கும். ஹேமா, உனக்காக கௌதம் டிவி ரேட்டிங்க விலைக்கு வாங்க வச்சிட்டியா? நீ இத பண்ணாலும் பண்ணி இருப்ப. சி, இது இவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா என்று நம்ப முடியாமல் ரேணு பேசினாள். இதை கேட்ட அந்த சேனலின் தலைவர் வேகமாக மேசை மீது ஓங்கி தட்டினார். ஏமா பேச்சுக்கு மரியாதை இல்லை என்பது போல் அவர் பார்வை இருந்தது. பின் தாழ்ந்த குரலில், தேவையில்லாம ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தாத. எங்க சேனல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோட ரேட்டிங்க போலியா நாங்க ரெடி பண்ணதே கிடையாது. இது தவிர நேஷனல் டிவி அப்புறம் டெலிவிஷன் அட்மினிஸ்ட்ரேஷனும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கு. இந்த ரேட்டிங்க விலைக்கு வாங்கவும் முடியாது, போலியா காமிக்கவும் முடியாது. இன்னொரு தடவை இப்படி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கோபமாக பேசினார். அவருடைய இந்த கோபமான பேச்சை கேட்ட ரேணுவின் உடல் நடுங்கியது. ஒரே ஒரு நொடியில் அவளது முகம் பயத்தில் வெளிரி போனது. அவளை அறியாமலே அவள் கால்கள் போராடி பின்னால் எடுத்து வைக்க நிலை குலைந்து கீழே விழுவது போல ஆனாள். அவள் நிச்சயமாக வெற்றி பெற்று ஹேமாவை ஒளிபரப்பு நிலையத்திலிருந்து வெளியேற்றி விடுவாள் என்று நினைத்தாள். ஆனால் இது எப்படி நடந்தது? கனவுகள் நிஜமாக புரோகிராமிற்கு ஸ்பெஷல் கெஸ்டாக ஜாக்சனை அழைத்த போதும் அவள் எப்படி ஹேமாவிடம் தோற்றாள்? இவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்த ரேணு, நான் இதை நம்ப மாட்டேன் என்றவள் எழுந்து நின்றாள். பின் மனோஜிடமிருந்து ரேட்டிங் ஷீட்டை பிடுங்கினாள். அவள் அதை பலமுறை விரிந்த விழிகளால் கவனமாக பார்த்தாள். அதை பார்த்த ரேணு குழப்பத்துடன், எப்படி ரேட்டிங் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பா இது சாதாரணமான ரேட்டிங்கும் கிடையாது, எப்படி இது நடந்தது? ரேணு அதிர்ச்சியாக ரேட்டிங் சீட்டுடன் நின்றிருப்பதை பார்த்த ஹேமா சிரித்தாள். என்னோட ஷோ நார்மலான ஷோன்னு நீ சொல்ற, அப்ப மோசமான ஷோனா உன்னோட ஷோவை விட கொஞ்சம் நல்லா இருந்தா போதுமா? இங்க பாரு ரேணு, இப்ப யாரு ஜெயிச்சது யாரு தோத்ததுன்னு ஒரே ஒரு பார்வையில உனக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உனக்கு தெரியும் தானே? இல்ல எப்படி வெளியில போகணும்னு உனக்கு வழி காமிக்கணுமா என்று ஹேமா மீண்டும் சிரித்தாள். ரேணு சிவந்த கண்களுடன் ஹேமாவை பார்த்தாள். அவள் கோபத்தில் தன்னுடைய பல்லை கடித்தாள். ஆமா, நான் தோத்து போயிட்டேன். நீ என்னை இங்கிருந்து துரத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கிருந்து நானே வெளியே போறேன். எனக்கு எப்படி போகணும்னு வழி தெரியும். தோத்து போன நீங்க என்ன துரத்த வேண்டியது இல்ல. தனியா எப்படி போகணும்னு எனக்கும் தெரியும் என்று ரேணு கோபமாக அதே சமயம் மெதுவாக கூறினாள். கடந்த காலங்களில் எண்ணற்ற முறை ஹேமாவிடம் தோற்றுப்போன ரேணு மிக தெளிவாக ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாள்.
அதுதான் அவளுக்கு இப்பொழுது ஒரே ஆறுதல். ஒளிபரப்பு நிலையத்தை விட்டு வெளியேறும் அவளுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்கலாம். தன்னை தொடர்ந்து மென்மேலும் வலுப்படுத்திக் கொள்வதன் மூலம் மட்டுமே அவளால் ஹேமாவை தோற்கடிக்க முடியும். இனி வருங்காலத்தில் அவள் அவ்வளவாக துடிப்பாக இருக்க மாட்டாள். ஒரு நல்ல திட்டமில்லாமல் ஹேமாவை இனிமேல் எதிர்த்து நிற்கக்கூடாது என்று முடிவு செய்தாள். ஹேமா மீண்டும் எழ முடியாத அளவிற்கு அவளுக்கு ஒரு பெரிய பாடத்தை தான் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கப் போகிறேன் என அவள் மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டாள். ரேணு இறுகிய முகத்துடன் கான்ஃபரன்ஸ் அறையிலிருந்து வெளியே வந்தாள். வாசலில் திவ்யா காத்திருந்தாள். ரேணுவை பார்த்ததும் மெல்லிய குரலில் அவசரமாக கேட்டாள். ரேணு மேம், நீங்க தானே ஜெயிச்சிங்க, கரெக்டா? ஹேமா இந்த பிராட்காஸ்டிங் ஸ்டேஷனை விட்டு வெளியில போயிடுவாங்கல்ல என சந்தோஷமாக கேட்டாள். ஏமா போன பிறகு எப்படியும் ஏமாவின் இடத்தை பிடித்து தான் ஒரு தொகுப்பாளினி ஆவது என்று கனவு கொண்டே திவ்யா சிரித்தாள். மேலும், அவளால உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றாள். திவ்யா ஒளிபரப்பு நிலையத்திற்குள் நுழைவதற்கு முன்பே ரேணுவிடம் பலமுறை இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாள். ரேணு மற்றும் ஹேமா இருவருக்கும் ஒரே மாதிரியான குடும்பம், பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இருவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஹேமாவை முன்பே தெரியுமா என்று ரேணுவிடம் பலமுறை கேட்டிருக்கிறாள். ரேணு மேம், இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலுமே நான் உங்க கூட இருப்பேன். நீங்க என்ன செய்ய சொன்னாலும் கண்டிப்பா அதை நான் உங்களுக்காக பண்ணுவேன் என திவ்யா சந்தோஷமாக ரேணுவிடம் கூறினாள். திவ்யாவை மேலும் கீழும் பார்த்த ரேணு, ஓகே, அப்படின்னா எனக்கு ஒரு நீ ஹெல்ப் பண்ணு. ஜெயிக்க போவது யாரு டீம்ல போய் சேரு. அங்க என்ன நடக்குது, ஹேமா என்ன பண்றான்னு அவளோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்து என்கிட்ட சொல்ற என்று கூறிய ரேணு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள். இவ்வாறு வேண்டும் என்றே சொன்னாலும் திவ்யா ஒன்றும் புரியாமல் தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டு அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். ஹேமா பந்தயத்தில் தோற்கவில்லையா? பிராட்காஸ்டிங் சேனலை விட்டு வெளியேற வேண்டியது ஹேமா அல்லவா? நான் ஏன் ஹேமாவை கண்காணிக்க வேண்டும்? இங்கு என்ன நடக்கிறது என்று தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுக்கொண்டு பேந்த திவ்யா முழித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஹேமாவும் மனோஜும் கான்ஃபரன்ஸ் அறையிலிருந்து வெளியே வந்தனர். அவர்களை நோக்கி ஓடி வந்த திவ்யா வருத்தமான குரலில், ஹேமா, நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க என்னோட ரோல் மாடல்னு கூட சொல்லலாம். ஆனா இவ்வளவு சீக்கிரமா இந்த சேனல் விட்டு போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க இந்த ஷோவை புதுசா நிறைய ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க போன பின்னாடி உங்க இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் சிறப்பா தொகுத்து வழங்குவேன். அப்புறம் இந்த ரேட்டிங்கையும் நான் கொஞ்சமா மேல வரத்துக்கு பாத்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். நீங்க ஃபீல் பண்ண வேணாம் என வருத்தமாக தன் முகத்தை திவ்யா வைத்துக் கொண்டாள். ஹேமாவும் மனோஜும் மேலும் எதையும் பேச விடாமல் திவ்யா, இது நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கௌதம் சார் செலவு பண்ணது எல்லாமே வீணா போச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த ரேட்டிங்க அவ்வளவு ஈஸியா யாரும் கொண்டு வந்துட முடியாது. ஆனா ஹேமா, நீங்க ஏற்கனவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கௌதமுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இனிமே அவரை எப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்தலான்னு ஏதாவது வழியை நீங்க கண்டுபிடிக்கணும் என்று ஒரே மூச்சாக கூறி முடித்தாள். தனக்குத்தானே முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கும் திவ்யாவை மனோஜ் பார்த்தான். அவள் வாயில் என்ன டைப்ரைட்டிங் மிஷின் வைத்திருக்கிறாளா? வாய்க்கு வந்ததையெல்லாம் படபடவென பேசிக் கொண்டிருக்கிறாள். நிச்சயம் இவள் மூளையில் கண்டிப்பாக ஓட்டை விழுந்திருக்கும் என்று நினைத்தான். திவ்யா, லாஸ்ட் நைட் நம்ம ப்ரோக்ராம் ரேட்டிங் எப்படி வந்திருக்குன்னு நீ நினைக்கிற என ஹேமா சிரித்துக் கொண்டே திவ்யாவை பார்த்து கேட்டாள். ஹேமா சிரிப்பதை பார்த்த திவ்யா கஷ்டப்பட்டு அவளும் சிரித்தாள். கனவுகள் நிஜமாக ப்ரோக்ராமை விட கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டோன்ட் வரி, இந்த ப்ரோக்ராமா நான் ஆங்கர் பண்ணும்போது கண்டிப்பா நல்லபடியா வந்துரும் என்று திவ்யா சோகமாக தன்னுடைய முகத்தை வைத்துக் கொண்டாள். அவள் பேசி முடிப்பதற்குள் திடீரென்று ஒலிபரப்பு நிலையத்தின் ஹெட் சத்யனுக்கு இடையிலான உரையாடலை அவள் பின்னாலிருந்து கேட்க நேர்ந்தது. நல்ல வேலை டைரக்டர் சத்யன், உங்க முதல் ஒளிபரப்புக்கான பெர்சன்டேஜ் 5.5% எட்டிருக்கு. உங்க ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ண பல பழைய கம்பெனி சிஇஓ எல்லாம் எனக்கு கால் பண்ணாங்க. இதை கேட்ட திவ்யா தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு தன் முன்னால் நின்றிருந்த ஹேமாவையும் மனோஜையும் நம்பிக்கை இல்லாமல் பார்த்தாள். அவங்களோட ப்ரோக்ராம் ரேட்டிங் 5.5% தாண்டிருச்சா? இது இருக்கிறதுலயே அதிகமான ரேட்டிங் ஆச்சே. ஃபங்க்ஷன் டைம்ல நடக்கிற ஸ்பெஷல் ஷோவை விட இந்த ரேட்டிங் நிறைய வந்திருக்கு. உண்மையிலேயே இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் தானே. என்னால இதை நம்பவே முடியல என்று நினைத்த திவ்யாவிற்கு ஒரு நிமிடம் தலை சுற்றிவிட்டது. இப்பொழுது திவ்யா ஹேமாவிடம் சொன்னதை நினைத்து அந்த இடத்திலேயே உறைந்து போனாள். ஹேமா அவளை அறையவில்லை என்றாலும் அவள் முகம் மிகவும் சிவந்து வேதனையுடன் இருப்பதை உணர்ந்தாள். நடந்த விஷயத்தை தெரியாமல் தேவையில்லாமல் ஏதேதோ பேசிவிட்டேனே என்று வருத்தப்பட்டாள். இத்தகைய நம்ப முடியாத ரேட்டிங்கை ஜெயிக்க போவது யார் இன் பிரீமியர் தொடங்கி உள்ளது. இதை கொண்டாடுவதற்காக அந்த பிராட்காஸ்டிங் சேனல் சென்னையில் உள்ள பெரிய விருந்தினர் நட்சத்திர ஹோட்டலை பதிவு செய்தனர். ஜெயிக்க போவது யாரு குழுவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக இந்த விருந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது.
ஜெயிக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் முதல் விருந்தினரான சிங்கர் அஸ்வினை சத்யன் அந்த நட்சத்திர விடுதிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தான். அவனுடன் அந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்திருந்த அனைத்து கம்பெனியையும் அந்த விருந்துக்கு வருமாறு சத்யன் அழைத்தான். ஜெயிக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் கொண்டாட்ட விழாவின் அழைப்பிதழ் கௌதமிற்கும் கிடைத்தது. கண்டிப்பாக என் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருவான் என்று ஹேமா நினைத்தாள். அதனால் அவனை அவள் அழைக்கவில்லை. கொண்டாட்ட விருந்தில் ராகேஷை சந்திக்கும் போது கௌதமின் இரவு உணவை பற்றி கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தாள். நட்சத்திர விடுதியில் ஒரு பெரிய ஹாலில் பஃபே அமைக்கப்பட்டது. நீண்ட மேஜையின் இருபுறமும் சுவையான பழசாறுகளும் மற்றும் சுவையான உணவுகளால் அலங்கரிக்கப்பட்டது. ஏமா வந்து சிறிது நேரத்தில் பாடகர் அஸ்வின் வந்தார். ஏமா தான் தேவையில்லாமல் அதிக விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் என்று நினைத்தாள். ஆனால் அன்று காலை டாக்டர் அஸ்வின் ரோகித்தின் பெர்சன்டேஜ் பற்றி அறிந்தான். அதிலிருந்து அவர்கள் உறவில் சிறு விரிசல் உண்டானது. திடீரென்று வாசலில் சத்தம் அதிகம் கேட்டது. அதில் ஒரு சிலர் ஆரவாரமாக கத்திக்கொண்டும் மற்றும் சிலர் மரியாதையாகவும் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். கௌதம் சார் நம்ம செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு வந்திருக்காரு என கூட்டத்தில் இருந்த யாரோ கத்தினான். ஏமா வாசலை எட்டி பார்த்தாள். அங்கே வாசலில் அழகாகவும் கம்பீரமாகவும் நின்றிருந்த கௌதமை பார்த்தாள். அவன் அருகிலேயே ராகேஷ் நின்றிருப்பதையும் அவள் கவனித்தாள். எபிசோட் 142. அதே கைக்குட்டை. அந்த பார்ட்டிக்கு வந்த சிவரஞ்சனி நீண்ட ஊதா நிற ஆடையை அணிந்திருந்தாள். அவரது நீண்ட அடர்த்தியான தலைமுடி தோள்களில் விரிந்திருந்தது. சாயம் பூசப்பட்ட அவள் உதடுகளில் வசீகரமான புன்னகை தோன்றியது. கௌதம் அருகில் சரிக்கு சமமாக நடந்தாள். அப்படி நடந்து வரும் பொழுது அவள் முன்னும் பின்னும் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அவ்வப்பொழுது தன் தலைமுடியை சரி செய்வது போல அவள் அருகில் நடந்து வந்த மிகப்பெரிய பணக்காரரான கௌதமை பார்த்து கொண்டாள். சிவரஞ்சனி கௌதமை அவ்வாறு பார்ப்பதை ஹேமா தயக்கத்துடன் பார்த்தாள். கௌதமை ஹேமாங்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவள் இதயத்தில் சிறு பதட்டமும் திணறலும் ஏற்பட்டது. கௌதம், அந்த கருப்பு கோட் சூட் போட்டு இருக்கிறவர் தான் கௌதமா? நிஜமா அவர்தான் கௌதமா என சற்று தொலைவில் நின்றிருந்த திவ்யா நம்ப முடியாத முகத்துடன் பக்கத்தில் இருந்த சக ஊழியரிடம் கேட்டாள். கௌதம் பெரிய தொப்பையுடன் தலைமுடியெல்லாம் நரைத்து போய் ஒரு நடுத்தர ஆணாக இருப்பான் என திவ்யா எதிர்பார்த்தாள். ஆனால் கௌதம் இளைஞர்களுக்கு உரித்தான ஒரு இளமை துள்ளலுடன் அழகாக இருப்பதை கண்டாள். அதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அத்தனை ஆண்கள் இருந்த அந்த பெரிய அறையில் கௌதம் மட்டும் தனியாக தெரிந்தான். அவன் எங்கு நின்றாலும் அவனை சுற்றி ஒரு கூட்டமும், அந்த கூட்டத்தின் நடுவில் பிரகாசமாக அவனும் தெரிந்தான். திவ்யா கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கே அவள் அழகில் மயங்காத ஆண்களே கிடையாது. பல ஆண்கள் அவளை திருமணம் செய்யுமாறு வற்புறுத்தினாலும் அவர்களை எல்லாம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அவளை பின்தொடர்ந்த நபர்கள் எல்லாம் சாதாரண மிடில் கிளாஸ் நபர்களாகவே இருந்தனர். அதன் காரணமாகவே அவர்களை அவள் நிராகரித்தாள். ஆனால் கௌதமுடன் ஒப்பிடும் பொழுது அவள் தனது தகுதிக்கு ஏற்றாற்போல் இருந்தான். திவ்யா அவனை பார்த்து கொண்டு அப்படியே நின்றாள். கௌதம் பக்கத்தில் இருந்த சிவரஞ்சனியை பார்த்த திவ்யா பின் ஹேமாவை பார்த்தாள். கௌதம் உள்ளே வந்த பிறகு அவன் ஹேமாவை பார்க்கவே இல்லை. நேராக பல டைரக்டர்ஸ் இருக்கும் இடத்திற்கு சிவரஞ்சனியை அழைத்து சென்றதை அவள் கவனித்தாள். இதனை கண்ட திவ்யா தன்னுடைய சந்தோஷத்தை அடக்க முடியாமல் துள்ளி குதித்தாள். கௌதம் இருக்கு ஹேமாவுடன் பழகி அலுத்து போய்விட்டதோ என்று நினைத்தாள். திவ்யா தன் மென்மையான முகத்தை தொட்டு பார்த்தாள். அவளுடைய தோற்றம் சிவரஞ்சனியை விட மோசமாக இல்லை. அவளை விட திவ்யா அழகாகவே இருந்தாள். கௌதமுக்கு தன்னை விட அழகில் குறைந்த சிவரஞ்சனியை பிடித்திருந்தால் தன்னையும் அவன் விரும்புவான் தானே என்று நினைத்து தன் முகத்தை தடவி பார்த்தாள். திவ்யா கௌதமை பார்த்தாள். அவள் எப்படியாவது முயற்சித்து கௌதமிடம் நெருங்கி பேசினாள். எப்படியும் தன் மீது கௌதம் ஆர்வம் கொள்வான் என்று அவள் நினைத்து பார்க்கும் பொழுது அவள் முகம் வெட்கத்தால் சிவக்க ஆரம்பித்தது. அப்பொழுது சத்யன் ஹேமாவை நோக்கி வந்தான். கௌதம் இருக்கும் இடத்திற்கு சென்று அவன் செய்த உதவிக்கு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிப்போம் என ஹேமாவை சத்யன் அழைத்தான். கௌதமின் அபரிமிதமான விளம்பரம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நல்ல மதிப்பெண்களையும் மக்களின் ஆதரவையும் எட்டியிருக்காது என்பது அனைவரும் அறிந்ததே. சத்யன் சொன்னதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஹேமா அவனை பின்தொடர்ந்து கொண்டு கௌதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அப்பொழுது அந்த வழியாக வந்த வெயிட்டர் ஒருவர் தன் கையில் தாங்கிக் கொண்டு வந்த ஜூஸ் ட்ரேயினை தெரியாமல் அவள் மீது கொட்டிவிட்டான். சாரி மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி மேடம் என்ற வெயிட்டர் பயந்து கொண்டே ஹேமாவிடம் பலமுறை மன்னிப்பு கேட்டான். பயத்திலும் பீதியிலும் இருந்த வெயிட்டரை பார்த்த ஹேமா அவள் உதடுகளை கடித்து கொண்டு, பரவாயில்ல விடுங்க, ப்ராப்ளம் எதுவும் இல்ல, இது வாஷ் பண்ணா போயிடும், நீங்க கவலைப்படாதீங்க
என்று மெதுவாக சொன்னாள். அந்த ஹோட்டலில் விருந்தினர்கள் ஓய்வெடுக்க அறைகளை ஒதுக்கப்பட்டு இருந்தது. அங்கு சென்று தான் இதை கழுவிவிட்டு வருவதாக சத்யனிடம் ஹேமா கூறினாள். அங்கிருந்த மேசை மீது தன்னுடைய பர்ஸை வைத்த ஹேமா விருந்தினர் அறையில் இருந்த வாஷ்ரூம் உள்ளே நுழைந்தாள். கழிவறையில் இருந்த ஹேமா தன் உடையில் ஒட்டியிருந்த கரையை கழுவிக்கொண்டிருக்கும் போது விருந்தினர் அறையின் கதவை அறையை யாரோ மெதுவாக திறந்தனர். யாரோ உள்ளே நுழைந்ததை ஹேமா கவனிக்கவில்லை. அவள் தன் உடையிலிருந்த கரையை வேகமாக அழுத்தி தேய்த்து கழுவிக் கொண்டிருந்தாள். ஹேமாவின் பர்ஸ் இருந்த கவுண்டருக்கு சிவரஞ்சனி மெதுவாக நடந்து சென்றாள். பின் பாத்ரூமில் ஹேமாவை எட்டி பார்த்தாள். அங்கே பாத்ரூமில் இருந்து தண்ணீர் போகும் சத்தம் கேட்டது. குளியலறையை பார்த்தவள் தண்ணீர் ஓடும் சத்தம் கேட்டது. பின் மெதுவாக ஹேமாவின் பர்ஸை எடுத்து திறந்து பார்த்தாள். சிறிது நேரம் ஹேண்ட்பேக் உள்ளே தேடியவள் அதில் துவைத்து மடித்த வண்ணம் இருந்த ஒரு அழகான கைக்குட்டையை எடுத்தாள். 2 நாட்களுக்கு முன்பு சிவரஞ்சனி ஒளிபரப்பு நிலையத்தின் உடைமாற்றும் அறையில் இருந்தபோது ஹேமா தற்செயலாக இந்த கைக்குட்டையை தவறவிட்டதை கண்டாள். சாதாரண கைக்குட்டை என்றுதான் அதை நினைத்தாள். ஆனால் அதில் இருந்த வடிவத்தையும் பெயரையும் பார்த்ததும் ஏதோ ஒன்று தவறாக இருப்பதை உணர்ந்து அதை புகைப்படம் எடுத்தாள். சிவரஞ்சனி அதை புகைப்படம் எடுத்த அடுத்த நிமிடமே ஹேமா அவசரமாக உடைமாற்றும் அறைக்குள் நுழைய சரியாக இருந்தது. சிவரஞ்சனியின் கையில் இருந்த கைக்குட்டையை பார்த்து ஹேமா பதற்றம் அடைந்தாள். அதை பார்த்தவுடனே ஹேமாவின் முகபாவனை மாறியதை சிவரஞ்சனி கண்டாள். அன்று அவள் நினைத்தது போலவே இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று நினைத்தாள். அந்த கைக்குட்டையை மீண்டும் தேடி வந்த சிவரஞ்சனி ஹேமாவின் ஹேண்ட்பேக்கில் இருந்து கைக்குட்டையை வெளியே எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த அறையில் சிவரஞ்சனி திரும்பி பார்த்தாள். ஆனால் கௌதமை அங்கு அவளால் பார்க்க முடியவில்லை. கௌதமை சிவரஞ்சனி தேடிக் கொண்டிருப்பதை ஹேமாவின் மீது ஜூஸ் ஊற்றிய அந்த வெயிட்டர் கவனித்தார். உடனே அவளிடம், கௌதம் மொட்டை மாடிக்கு போனா என்றார். இதை கேட்டவுடன் சிவரஞ்சனி அவசரமாக மொட்டை மாடியை நோக்கி நடந்தாள். யாரோ ஒரு நபர் பால்கனி ஓரமாய் சாய்ந்தபடி இருப்பதையும் அவனை சுற்றி சிகரெட் புகைகள் புகழ் மூட்டம் போடுவதையும் பார்த்தாள். அங்கு நின்று கொண்டிருப்பது கௌதம் என்று தெரிந்ததும் வேகமாக அவனை நோக்கி நடந்தாள். அவனிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று நினைத்து வந்தவள் அவன் அருகில் மென்மையான மெல்லிய குரல் ஒன்று கேட்க அமைதியாக அங்கே நின்று கொண்டாள். கௌதம், நான் திவ்யா, ஜெயிக்க போவது யாரு நிகழ்ச்சியோட புதிய தொகுப்பாளர். உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கௌதம். நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களை பத்தி நான் நிறையவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க உங்க நம்பரை எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களோட நம்பர் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். என் கூட பேசணும்னு நினைச்சா இந்த நம்பருக்கு என்ன நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். இதுதான் என்னோட பிசினஸ் கார்டு என திவ்யா கௌதமிடம் கையில் இருந்த விசிட்டிங் கார்டை நீட்டினாள். சிவரஞ்சனி அதை வேடிக்கை பார்த்தார். இந்த திவ்யா உண்மையில் ஒரு அமைதியற்ற பெண். அவள் ஹேமாவை போலவே பல விஷயங்களை செய்ய நினைத்தாள். மேலும் அவளது ஆணை வெட்கமின்றி திருட துணைத்தாள். என திவ்யா இவ்வாறு பேசிக் கொண்டிருப்பதை சிவரஞ்சனி கேட்டாள். திவ்யா என்னதான் செய்ய விரும்புகிறாள் என்று வேடிக்கை பார்த்தாள். இந்த திவ்யா உண்மையில் ஒரு புத்தி கெட்ட பெண். அவள் ஹேமாவை போலவே இருக்க நினைக்கிறாள். அது மட்டும் இல்லாமல் அவள் வேலை பார்க்கும் அந்த இடத்தில் அவளிடத்திலேயே வந்து அமர வேண்டும் என்று ஆசையும் படுகிறாள். அதற்கு மேல் கௌதமிற்கும் ஹேமாவிற்கும் நடுவே என்ன இருக்கிறது என்று தெரிந்தும் வெக்கமே இல்லாமல் அவனிடம் இவ்வாறெல்லாம் பேசுகிறாள் என்று நினைத்து சிரித்தாள் சிவரஞ்சனி. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கௌதம் லேசாக தன் தலையை நிமிர்ந்து பார்த்தான். பின் அவன் வாயிலிருந்து புகையை அவள் மீது ஊதினான். திவ்யாவை மேலும் கீழும் பார்த்தான். அவன் பார்வையிலேயே இங்கிருந்து கிளம்பினால் உனக்கு நல்லது என்பது போல ஒரு எச்சரிக்கை தெரிந்தது. கௌதமின் அழகான முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் இல்லை. அவரது கவர்ச்சியான மெல்லிய உதடுகள் ஒரு புன்னகையில் வளைந்தன. நீ என்ன சொன்ன? ஜெயிக்க போவது யாரு அடுத்த தொகுப்பாளரா? இப்படி பேச உனக்கு எப்படி தைரியம் வருது? ஒரு தொகுப்பாளருக்கு தேவையான எதுவுமே உன்கிட்ட இல்லையே. ஒரு தொகுப்பாளர் தான் அழகா இருக்கணும்னு கேள்விப்பட்டேன். ஆனா அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க ஒரு தொகுப்பாளரா இருக்க முடியும்? கௌதம் இவ்வாறு கேட்டதை தூரத்திலிருந்து சிவரஞ்சனி கேட்டாள். ஆனால் சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்து விட்டாள். அவள் கௌதமை சந்தித்ததிலிருந்து பல விஷயங்களை கவனித்து இருக்கிறாள். அவன் முன் எண்ணற்ற அழகான பெண்கள் அவனை சுற்றி வந்தாலும் அவன் ஒருபொழுதும் அவர்களை திரும்பி பார்த்தது கூட கிடையாது. அவர்கள் ரம்பையாக இருந்தாலும் மேனகையாக இருந்தாலும் கௌதமின் கண்கள் அவர்கள் பக்கம் திரும்பியது கூட கிடையாது. அவர்கள் அனைவரும் கௌதமின் பார்வையில் பட்டாலும் அவன் திரும்பி பார்க்க மாட்டான். கௌதம் திரும்பி பார்க்காவிட்டாலும் அவனை தேடி தைரியமாக தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தும் பெண்களை அவன் ஈவு இரக்கமில்லாமல் கடுமையாக திட்டி விடுவான்.
சிவரஞ்சனியை விட தான் அழகான பெண் என்ற ஒரு கர்வத்தில் கௌதமை பார்க்க வந்தாள். ஆனால் தன்னை ஒரு சாதாரண பெண்ணாக கூட கௌதம் எடுத்துக்கொள்ளாததை நினைத்து அவளின் இதயம் அவனின் வார்த்தையால் சுக்குநூறாக உடைந்தது. சிறு வயதிலிருந்தே அவளை பார்ப்பவர்கள் அனைவரும் அவள் அழகாக இருக்கிறாள் என்று புகழ்ந்து இருக்கிறார்கள். இதுவரை யாரும் அவளை இவ்வாறு அசிங்கப்படுத்தியதில்லை. அவள் ஹேமாவை போல அழகாக இல்லை என்றாலும் அவள் இன்னும் மென்மையாகவும் சிரித்த முகத்துடனும் மேலும் பல ஆண்களின் இதயங்களில் நிலைத்திருக்கும் ஒரு கனவு கண்ணியாகவே கருதப்படுகிறாள். கௌதம், நீ என்ன அழகா இல்லைன்னு சொல்ல வரியா? என்ன பார்த்தா அசிங்கமா இருக்குன்னு சொல்றியா என்று திவ்யாவின் நீண்ட இமைகள் படபடக்க அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தன. முன்பெல்லாம் அவளை இந்த நிலைமையில் பார்க்கும் எந்த ஒரு ஆண்மகனும் மென்மையான மனதுடன் நடந்து கொள்வான். யாராக இருந்தாலும் அவளுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருக்க முடியாது. அதேபோல் தன் முன்னால் நின்று இருக்கும் கௌதம் தன் மீது இரக்கம் காண்பிப்பான், தான் பேசியது தவறு என்று ஆறுதல் சொல்வான் என்று நினைத்தாள். ஆனால் கௌதம் அவள் மீது எந்த ஒரு கரிசனமும் காட்டவில்லை. மாறாக, மரியாதையா இந்த இடத்தை விட்டு என்னை விட்டும் தூரமா போயிடு. இந்த மாதிரி அழுது நாடகம் பண்ற வேலைலாம் எனக்கு பிடிக்காது என்று கோபமாக கூறினான். அவனது கண்கள் கோபத்தை கடத்தியதை பார்த்து திவ்யா பயத்தில் நடுங்கினாள். மேலும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த இடத்தில் இருந்து அழுது கொண்டே ஓடினாள். திவ்யா அங்கிருந்து சென்ற பிறகு கௌதம் தன் விரல் நுனியிலிருந்து சிகரெட் துண்டையில் இருந்து சாம்பலை உதறிவிட்டு, வெளியவா என ஆழமான குரலில் அழுத்தமாக சொன்னான். சிவரஞ்சனி சற்று தொலைவில் இருட்டில் மறைந்து இருந்ததை கௌதம் கவனித்தான். அந்த இருட்டு மூலையிலிருந்து வெளியே வந்த சிவரஞ்சனி மெதுவாக கௌதம் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். கௌதமின் அந்த ஆபத்தான கண்களை நேருக்கு நேர் அவள் சந்தித்தாள். கௌதம், எனக்கு அது கிடைச்சிடுச்சு என சிவரஞ்சனி மிகுந்த அழுத்தத்துடன் கூறினாள். கௌதம் பாதி புகைந்திருந்த சிகரெட் துண்டை காலில் போட்டு நசுக்கியவன் சிவரஞ்சனியை பார்த்து கையை நீட்டினான். அதை என்கிட்ட கொடு என்றான். கௌதம் இவ்வாறு கூறிய அடுத்த நொடியே அந்த கைக்குட்டையை சிவரஞ்சனி அவன் கையில் ஒப்படைத்தாள். இதை ஏற்கனவே கௌதம் புகைப்படத்தில் பார்த்திருக்கிறான். இருந்தாலும் அந்த பொருளை மீண்டும் நேரில் பார்க்கும் பொழுது அவனது கருவிழிகள் விரிந்தன. கண் சுமிட்டாமல் அவன் கையில் இருந்த அந்த கைக்குட்டையையே பார்த்து கொண்டிருந்தான். ஏறக்குறைய ஒரு நிமிடம் அவனது மெல்லிய உதடுகள் இறுக்கமாக பிதுக்கப்பட்டிருந்தது. அவனுடைய முகம் பதட்டமாக காணப்பட்டது. இது எங்கிருந்து உனக்கு கிடைச்சது என்று கௌதமின் குரல் கடுமையாக இருந்தது. இருவரும் மொட்டை மாடியில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். சிவரஞ்சனி சாம்பல் மற்றும் இருண்ட வானத்தை அடிக்கடி பார்த்தாள். அவ்வப்பொழுது தூரத்தில் வெண்ணிற கோடுகள் மிளிர்ந்தன. அதைத் தொடர்ந்து இடி முழக்கங்கள் கேட்டன. புயல் வருவதைப் போல காட்சி அளித்தது. ஆனால் கௌதமின் வெளிப்பாடு இருண்ட வானத்தை விடவும் பயமுறுத்துவதாக இருந்தது. சிவரஞ்சனி சற்று தாழ்ந்த குரலில், ஹேமா இந்த கர்ச்சீஃப பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ல தெரியாம கீழே போட்டா. அததான் நான் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டு இருக்கேன் என தன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எச்சரிக்கையுடன் உச்சரித்தாள். இதை கேட்ட கௌதமின் கண்கள் விரிவடைந்தது. அவன் மனதில் பல போராட்டமான எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. எபிசோட் 143 இதழின் ஓரம். கௌதம் தன் கையில் இருந்த கைக்குட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நின்றிருந்தான். தன் கைக்குட்டையையும் சிவரஞ்சனியையும் கோபமாக பார்த்த கௌதம், நீங்க சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற என கௌதம் மிரட்டினான். அவனது அனல் வீசும் அந்த கோப கண்ணை பார்த்த சிவரஞ்சனி ஒரு வலுவான அடக்குமுறையை மட்டுமே உணர்ந்தார். அவர்களை சுற்றியுள்ள காற்று கூட மூச்சு திணறும் அளவிற்கு இருந்தது போல் உணர்ந்தாள். அவள் பயத்துடனே மெதுவாக தலையை ஆட்டினாள். நான் உங்ககிட்ட எந்த பொய்யோ சொல்லல. இந்த கர்ச்சீஃப் உண்மையிலேயே ஹேமா கிட்ட இருந்துதான் நான் எடுத்தேன். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நேரா நீங்க ஹேமா கிட்டயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்று மெல்லிய குரலில் சிவரஞ்சனி கூறினாள். அதற்கு கௌதம் பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. வேகமாக தன்னுடைய கையை தூக்கியவன் அவளை பார்த்து, நீங்க இருந்து கிளம்பலாம் என கையசைத்தான். அவன் முகத்திலும் கண்களிலும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. ஏமா தன் துணியில் ஒட்டியிருந்த ஜூஸ் கரையை கழுவி அவளது துணிகளை துடைத்தாள். அதை உலர்த்திய பின் அவளுடைய ஹேண்ட்பேக்கினை எடுத்துக்கொண்டு விருந்தினர் அறையை விட்டு வெளியேறினாள். ஒரு உயரமான நபர் சிந்தனையில் மூழ்கியிருந்தவன் போல் மொட்டை மாடியில் புகைப்பிடிப்பதை அவள் கண்டாள். அவன் பின் உருவத்தை உற்று பார்த்த ஹேமா, கௌதம் என்று ஹேமா அடுத்த வரியை கூறி வருவதற்குள் தன் முதுகை காட்டி நின்று கொண்டிருந்த கௌதம் சற்றென்று திரும்பி பார்த்தான். அவனது ஆழமான மற்றும் கருமையான கண்களில் ஒரு குழப்பமான வெளிப்பாட்டை அவளை பார்த்தான்.
இன்று எப்பொழுதும் போல கௌதம் முறையாக உடை அணியவில்லை. அவர் டை அணியாதது மற்றும் அவரது கருப்பு சட்டை மற்றும் முதல் 3 பொத்தான்கள் அவிழ்க்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் அந்த அலங்கோல ஆடை கூட அவனுடைய கவர்ச்சியை குறைத்து காட்டவில்லை. முரட்டுத்தரமான ஒரு ஆணை போன்ற தோற்றத்தில் கையில் சிகரெட் தூக்கி கொண்டு நின்று கொண்டிருந்தான். கௌதமின் அந்த குறுகுறு பார்வை அவளை ஏதோ செய்தது. தான் தேவையில்லாமல் அதிகம் சிந்திக்கிறோமோ, இல்லை தனக்கு அவன் பார்ப்பது அவ்வாறு தோன்றுகிறதா என்று நினைத்தாள். ஏமா தன்னுடைய கீழ் உதட்டை தன் பல்லால் கடித்தாள். அவனின் பார்வை ஒரு கசப்பான உணர்வை தூண்டும் விதத்தில் இருந்தது. தனக்கே தெரியாமல் அவனுக்கு பிடிக்காத ஏதாவது ஒன்றை தான் செய்துவிட்டோமோ என்று சிந்தித்தாள். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் என்றால் இந்த பார்ட்டிக்கு வருவதற்கு முன்பு சிறிது நேரம் அவள் ராகவனுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். கௌதம் கோபமாக இருப்பதற்கு அந்த ஒரு காரணம் போதுமே. ராகவை கௌதமிற்கு சுத்தமாக பிடிக்காது என்று ஹேமா நன்றாக அறிந்திருந்தாள். இருந்தாலும் ராகவை ஹேமாவிற்கு பல வருடங்களாக தெரியும். ஒரு சமயம் ராகவ் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் கடத்தல்காரர்களிடமிருந்து தான் தப்பித்திருக்கவே முடியாது. அது மட்டுமில்லாமல் அவர்களிடமிருந்து காப்பாற்றிய ராகவ் தன்னை வீட்டிற்கு மறைத்து வந்து தன்னை நன்றாகவும் பார்த்து கொண்டான். கௌதமிற்காக ராகவுடனான நட்பை அவள் முறித்து கொள்ள விரும்பவில்லை. கௌதம், உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க என ஆழ்ந்து பெருமூச்சு விட்டு ஹேமா சில படிகள் முன்னோக்கி எடுத்து வைத்தாள். அவனிடமிருந்து 2 அடி சற்று தள்ளியே நின்றிருந்த ஹேமாவை சற்றென்று அவள் கையை பிடித்து இழுத்து மேலும் அருகில் வந்து நிற்கும்படி செய்தான். அவள் அதை தடுத்து நிறுத்த வருவதற்குள் வேகமாக அவன் கையை ஹேமாவின் கைக்குள் கொடுத்து கொண்டு நின்றான். ஹேமா இப்பொழுது தட்டு தடுமாறி மாடிப்படி கம்பியின் மேல் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தாள். அவர்கள் இருவரும் மிக அருகில் நின்றிருந்தனர். அவனுடைய மூச்சு காற்றிலிருந்து வெளிவந்த சிகரெட் நாற்றம் அவள் மூக்கை துளைத்தது. அவன் கண்களை பார்த்த ஹேமாவின் இதயம் படபடவென வேகமாக அடிக்கத் தொடங்கியது. கௌதம், என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க சரியா இல்லையே என்ற ஹேமா சிவரஞ்சனி பற்றி கேட்க வேண்டும் என அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவன் முகத்தை பார்த்தவள் மேலும் பேச தைரியம் வராமல் அங்கேயே நின்றாள். கௌதமை அவளால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவனை அவள் இன்னமும் முழுதாக நம்பினாள். சிவரஞ்சனிக்கும் கௌதமுக்கும் இடையில் ஏதாவது இருந்தால் அவன் இதுவரை காத்திருக்க வேண்டியதில்லை. கௌதம் ஹேமா எதிர்பார்க்காத சமயம் பார்த்து அவளது கன்னத்தை கிள்ளினான். அவனது அழகான முகம் இன்னும் நெருக்கமாக இருந்தது. ரீசெண்டா என்கிட்ட இருந்தது அது மறைக்கிறியா என்ற கௌதம் மேலும் அவளை நெருக்கமாக இழுத்தான். இதை கேட்ட ஹேமாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவனிடமிருந்து என்ன மறைக்கிறேன் என்று யோசித்தாள். அப்பொழுது அன்றிரவு அந்த பிச்சைக்காரனையும் தான் எடுத்த கைக்குட்டையையும் பற்றி திடீரென்று நினைத்தாள் ஹேமா. அந்த அழகான முகத்தில் எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. அவனது அந்த கரு விழிகள் உணர்வற்று கிடந்தது. ஹேமாவின் மூச்சு காற்று இறுக்கியது. அவனிடம் பேசுவதற்காக அவளுடைய உதடுகளை திறந்தாள். அவள் கௌதமிடம் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் அவளால் அதை சொல்ல முடியவில்லை. இது அவளுடைய யோகம் மட்டுமே. அவள் எதையும் உறுதிப்படுத்தவில்லை. அதனால் அவனிடம் இதை பற்றி கூறுவதற்கு தயங்கினாள். அவனுடைய அழகான முகத்தை பார்த்த ஹேமா சற்றே கோபத்துடன், நான் உங்ககிட்ட எதை மறைக்கிறேன்னு நினைக்கிறீங்க என்று கேட்டாள். அவன் மெல்லிய உதடுகளை இறுக்கமாக பிடுங்கிக் கொண்டு அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய கருகரு விழிகள் அவளின் ஆன்மாவை குத்தி கிழிப்பது போல இருந்தது. சிறிது நேரம் கழித்து கணீர் என்ற குரல் அது தெளிவாகவும் இனிமையாகவும் கேட்டது. ஹேமா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை பாட்டியால எல்லாம் தேடிட்டு இருக்கோம். நான் சீக்கிரம் கிளம்புறேன். ராகவ் தன்னுடைய வார்த்தைகளை முடிப்பதற்குள் கௌதம் ஹேமாவின் கன்னத்தில் தனது பிடியை இறுக்கிக் கொண்டான். ஹேமா அவனது பிடியிலிருந்து விலக நினைத்தாள். அவளது கைகளை அவனிடம் இருந்து இழுக்க விரும்பினாள். ஆனால் அடுத்த வினாடியே அவனுடைய அந்த 2 வரி உதடுகளை அவளுடைய உதட்டின் மீது ஆழமாக பதித்தான். அவளுக்கு யோசிக்கவோ எதிர்க்கவோ நேரம் கொடுக்காமல் ஒருவித காட்டு பிடிவாதத்துடன் ஆக்ரோஷத்துடனும் அவளால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆதிக்கத்துடன் அவள் உதட்டில் முத்தமிட்டான். அவளது நீளமான கைகளை பூட்டிய சங்கிலிகள் போல அவளை அசைக்க முடியாமல் செய்தது. அவள் கோலி கொண்டு கண்கள் விரித்தது. அவனது கரு விழிகளை அவளது கண்களால் பார்த்தாள். அவள் இதயம் லேசாக நடுங்கியது. கௌதம் ஏன் இப்பொழுது இப்படி இருந்தான்? தன்னுடைய உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் ஏன் எப்பொழுதும் கட்டாயப்படுத்துகிறார் என மனதிற்குள் வருத்தப்பட்டாள். காற்றின் பற்றாக்குறையால் அவள் மூச்சு திணறிக் கொண்டிருந்த அவள் ஒரு உதவியற்ற முனகலை வெளியிட்டாள். ராகவ் அங்கிருந்து கிளம்புவதற்காக தயாராகிக் கொண்டிருந்தான். மாடியிலும் ஹேமாவை காணாததால் சுற்றும் முற்றும் பார்த்தான். அப்பொழுது ஏதோ ஒரு முனங்கல் சத்தத்தை கேட்டு பின்னால் திரும்பி பார்த்தான். மொட்டை மாடியில் விளக்குகள் மங்கலாக இருந்தன. கௌதம் உயரமாக இருந்ததாலும் கருப்பு நிறத்தில் சட்டை மற்றும் பேண்ட் அணிந்து இருந்ததாலும் அது அவனை இரவோடு ஒன்றாக ஆக்குவது போல் தோன்றியது. ராகவ் மட்டும் ஒருவர் கூர்ந்து கவனிக்கவில்லை என்றால் அவரது மார்புக்கும் மொட்டை மாடி தடுப்பு சுவருக்கு இடையில் சிக்கியிருக்கும் ஹேமாவை கண்டுபிடிப்பது கடினம்.
அதை பார்த்த ராகவ் தன் கண்களை லேசாக சுருக்கிவிட்டு கௌதமின் முதுகை சில நொடிகள் பார்த்தவன் அங்கிருந்து கிளம்பினான். ஏறக்குறைய ராகவ் கிளம்பும் தருணத்தில் ஹேமாவை இருக்க பிடித்துக் கொண்டு அவள் விருப்பத்திற்கு மாறாக முத்தமிட கௌதம் அவளை விடுவித்தான். அவள் உதடுகள் சிவந்து தடித்து இருந்தது. அவன் அவளை மூச்சுவிடக்கூட முடியாமல் முத்தமிட்டதால் அவனிடம் இருந்து விலகியவள் வேகமாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து விட்டாள். அவனுடைய இந்த முத்தத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. கௌதமை திரும்பி உற்றி பார்த்த ஹேமா, ராகவுக்கு எனக்கும் நடுவுல ஒன்னும் இல்ல, அப்படி இருக்கும்போது சும்மா சும்மா அவனை ஏன் சீண்டி பாக்குற என எரிச்சலுடன் தன்னுடைய உதட்டை துடைத்தாள். அதை கேட்ட கௌதம் மெல்லிய புன்னகை பூத்தான். உங்களுக்குள்ள எதுவும் இல்லனா நான் உன்னை சீன்னா நீ ஏன் பயப்படுற என கேட்டான். இவ்வாறு கௌதம் கூறியதும் அவனை திரும்பி ஹேமா பார்த்தாள். அவனுடைய கண்கள் அவளை உறிஞ்சி தின்பது போல பார்த்தது. உடனே சற்றென்று வேறொரு பக்கம் திரும்பியவள் கோபமாக, ராக ஒரு நல்ல மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனை நான் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன், இதை தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்ல என்று கூறினாள். இதை கூறும் பொழுதே அவள் கண்களில் லேசாக தண்ணீர் தேங்கி இருந்தது. அவள் உதடுகள் ஏளனமாக அவனை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. கௌதம பிடிக்காத பெண்களை இங்க கிடையாது. உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். நீங்க மட்டும் மத்த பொண்ணுங்க கூட சேர்ந்து என்ன சீண்டி பாக்கலாம். நான் அது பண்ணா தப்பு, சரி எது தப்பு எதுன்னு கூட உங்களால பிரிச்சு பார்க்க முடியல. நீங்க இத பத்தி பேசக்கூடாது என்று கோபமாக கூறினாள். இதை கேட்ட கௌதம் கோபத்தில் தன்னுடைய புருவத்தை லேசாக உயர்த்தினான். ஒன்ன தவிர எனக்கு வேற எந்த பெண்ணை பிடிக்கும்? நான் வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது என கூறினான். இவ்வாறு இவன் கூறியதும் ஹேமா தன்னுடைய வாயிலிருந்து ஷாலினி என்ற பெயரை கூறுவதற்கு வந்தாள். ஆனால் அவள் ஹேமாவினுடைய சந்தேகம் மட்டுமே. இதுவரை ஷாலினிக்கும் கௌதமுக்கும் இருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நிரூபிக்க அவளிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் அவள் பெயரை கூறாமல் அமைதியாக இருந்தாள். பின், சிவரஞ்சனிய என்னன்னு சொல்றீங்க? அன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் ப்ராட்காஸ்ட் ஆனப்போ அன்னைக்கு நைட்டு நீங்க பிஸியா இருக்கிறதா சொன்னீங்க. நடந்தது என்னன்னா, நீங்க அவ கூட நைட்டு டின்னர் சாப்பிடறதுல பிஸியா இருந்திருக்கீங்க. இன்னைக்கு கூட என்னோட ப்ரோக்ராம் சக்சஸ் பார்ட்டிக்கு நீங்க அவ கூட தானே வந்திருக்கீங்க. நான் உங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா இந்நேரம் அவளை நானும் பழி வாங்கணும்ல என ஹேமா தன் மனதில் உள்ளதை கோபமாக கூறினாள். கௌதம் தன் எதிரில் இருந்த கோபமான சிறிய முகத்தை பார்த்தான். அவனுடைய அந்த கோபமான முகம் பழைய நிலைமைக்கு மாறியது. அவனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஓ, அப்படியா விஷயம்? அப்போ நான் ஏன் சிவரஞ்சனிய மீட் பண்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஏமா தனது அருகே இருந்த அவனது முகத்தை உற்று பார்த்தாள். அவள் இவ்வாறு பேசியதற்கு வருத்தப்பட்டாள். உண்மையில் அவனும் அவனுடைய மகன் ரோஹித்தும் மீண்டும் இணைந்த பிறகு அவள் இதயத்தில் அவனது அந்தஸ்து ஏன் மற்றொரு நிலை உயர்ந்தது என்று அவளுக்கே புரியவில்லை. முன்பெல்லாம் அவன் ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழகும் போதோ அல்லது அவதூறுகளான செய்திகள் பரவும் போதோ அவள் அதை அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொண்டது இல்லை. ஆனால் இப்பொழுது அவனை அவள் அதிகம் நேசிக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் நினைத்ததை விட அதிகமாகவே அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டாள். அவன் அவ்வாறு கேட்டதும் அவனை நிமிர்ந்து பார்த்த ஹேமா, ஆமா எனக்கு தெரிஞ்சுக்கணும் என தலையசைத்தாள். அப்படின்னா இப்பவே என் கூட கிளம்பு, நடந்த எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன் என்று கூறினான். ஹேமா அவன் கண்களை பார்த்தாள். அவள் இதயம் லேசாக இறுகியது. ஏன் என்று அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் இன்றிரவு அவனது மனநிலையில் ஏதோ மாற்றம் இருப்பதாக அவள் உணர்ந்தாள். சரி என்றவள் அவனுடன் கிளம்பினாள். கௌதம் காரை ஸ்டார்ட் செய்ய முதலில் கீழே சென்றான். ஹேமா ஒளிபரப்பு நிலையத்தின் தலைவரிடமும் சத்யனிடமும் தனக்கு ஒரு அவசர வேலை இருப்பதாகவும் அதனால் அவள் இப்பொழுது வெளியேற வேண்டும் என்றும் கூறினாள். அவர்களும் அவளை தடுக்கவில்லை. அவளுடைய முக்கியமான வேலைகளை முதலில் பார்க்க சொல்லி அனுப்பி வைத்தனர். பார்ட்டி ஆலை விட்டு வெளியே வந்த ஹேமா லிப்ட் பட்டனை அழுத்தினாள். உள்ளே நுழைந்த ஹேமா லிப்ட் கதவை மூடும் நேரத்தில் ஒரு அழகான கை ஒன்று வேகமாக லிப்ட் கதவை மூட விடாமல் தடுத்தது. ஏ ஹேமா என்று பழக்கப்பட்ட குரல் கேட்டது. அந்த குரலுக்கு சொந்தக்காரரான ராகவை பார்த்து ஹேமாவுக்கு லேசாக ஆச்சரியமாக இருந்தது. ராகவ், நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்டாள். இல்ல ஹேமா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என ராகவ் கூறினான். ராகவின் சற்றை தீவிரமான முகபாவத்தை பார்த்த ஹேமா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா என்று கேட்கும் முன் ஹேமா முதல் தளத்தை அழுத்தினாள். ஹேமாவின் அழகான முகத்தை பார்த்த ராகவ் சற்று தயக்கத்துடன், அந்த சிவரஞ்சனை தான் அந்த வெயிட்டர் கிட்ட சொல்லி உன் மேல ஜூஸ கொட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கா என்று லேசாக சொன்னான். இதை கேட்ட ஹேமாவின் கண்கள் கோபத்தில் விரிந்தது. ஏ, அவ ஏன் அப்படி பண்ணா என்று கேட்டாள். ஏன்னு எனக்கு சரியா தெரியாது ஏமா, ஆனா நீ கெஸ்ட் ரூம்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே சிவரஞ்சனியும் உள்ள நுழைஞ்சத பார்த்தேன். ஏமா, உனக்கு ஏதாவது தலை சுத்துற மாதிரியும் இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீ என்கிட்ட இருந்து மறைக்கிறியா என வருத்தத்துடன் அவளை பார்த்து கேட்டான். ஏமா தன் பையை இருக்க பிடித்துக் கொண்டு ராகவின் மென்மையான மற்றும் அழகான முகத்தை பார்த்தாள். யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் அவள் மார்பில் குத்தியதைப் போல உணர்ந்தாள்.
எபிசோட் 144 ஸ்டார்மி நைட். ராகவ் ஹேமாவை திரும்பி பார்த்தான். அவள் முகம் லேசாக வெளிரி போயிருந்தது. அவனது அழகான கைகள் அவள் தோள்களை பற்றின. நல்லா இருக்கியா? உன் உடம்பு நல்லா தானே இருக்கு. அவ உனக்கு ஏதாவது பண்ணிட்டாளா என அக்கறையாக ராகவ் கேட்டான். ஹேமாவின் மெல்லிய உடல் சில அடி பின்வாங்கியது. அவளது உள்ளங்கைகள் வேகமாக அழுத்திக் கொண்டே, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை ராகவ், ஐ எம் ஆல் ரைட் என தலையை ஆட்டியபடி மெதுவாக முணுமுணுத்தாள். அவள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. கௌதமின் அந்த குறுகுறு பார்வைக்கான அர்த்தத்தை அவள் யோசித்து பார்த்தாள். தான் எதை தவறவிட்டேன் என்று இப்பொழுது அவள் அறிந்து கொண்டாள். அந்த கைக்குட்டையை எடுக்கத்தான் சிவரஞ்சனி வெயிட்டரை தன் மீது ஜூஸை வேண்டுமென்றே கொட்ட சொல்லி திட்டம் தீட்டியிருக்கிறாள். பிறகு அவள் தன் துணியில் விழுந்த கரையை கழுவுவதற்கு சென்ற பிறகு சிவரஞ்சனி தன்னுடைய பர்ஸை திறந்து கண்டிப்பாக பார்த்து இருப்பாள் என ஹேமா சந்தேகப்பட்டாள். ஹேமா தன் உதடுகளை பிதுக்கினாள். கௌதமின் அந்த இறுக்கமான அணைப்பின் கதகதப்பையும் அவனுடைய வெப்பமான மூச்சு காற்றும் அவனுடைய வெப்பமான புத்துணர்ச்சியூட்டும் மூச்சு காற்றும் இன்னும் அவளின் மீது நீடிப்பது போல தோன்றியது. ஆனால் இப்பொழுது அவள் அதை நினைக்கும் பொழுது உடம்பெல்லாம் சில்லென்றானதை உணர்ந்தாள். இதை நினைக்கும் பொழுது அவள் கண்கள் வேகமாக சிமிட்ட ஆரம்பித்தாள். மூச்சு விடுவதற்கு அவளுக்கு சிரமம் ஏற்பட்டது போல இருந்தது. கண்கள் மூடி திறப்பதற்கு லிப்டின் கதவு கீழ்த்தளத்தை வந்தடைந்தது. ராகவ், நான் சீக்கிரமா கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என ஹேமா ராகவை பார்த்து அவசரமாக பேசினாள். ராகவ் அதற்கு சரி என்பது போல் தலையை மட்டும் ஆட்டினான். வேறு எதுவும் அவன் பேசவில்லை. அங்கிருந்து அவள் நடந்து செல்வதை கண்ணி வைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று மேகம் கருக்க பலத்த மழை பொழியத் தொடங்கியது. இருவின் இருள் நகரம் முழுவதையும் விழுங்க போவது போல் தோன்றியது. சீருடை அணிந்த காவல்காரர் வாசலில் குடையுடன் காத்திருந்தார். ஹேமா அங்கு வருவதை பார்த்தவர் வேகமாக தன் கையில் இருந்த குடையை விரித்து மழையில் அவள் நினையாமல் பார்த்து கொண்டார். ஹேமா வெகு தொலைவில் இருந்த கருப்பு ரோல்ஸ் ராய்ஸை பார்த்தாள். அவள் படிகளில் இறங்கும் போது அவளது காலடி தடுமாறியது. உண்மையில் அவள் கைக்குட்டையை பற்றி கௌதமிடம் கூறாத தன் முக்கிய காரணம் அவள் மனதில் இருந்த பயமும் பாதுகாப்பின்மையும் தான். அவள் இப்பொழுது இருக்கும் நிம்மதியான ஒரு சுமூகமான உறவை இந்த ஒரு விஷயம் கெடுத்து விடுமோ? தனக்கு கிடைத்த இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை சுக்குநூறாக உடைந்து விடுமோ என்று பயத்தில் இருந்தாள். அதற்கு மேல் அவள் பயப்படுவது அவனிடமிருந்து வரும் பதில் தன்னை சுக்குநூறாக உடைத்து விடுமோ என்றுதான். ஏனென்றால் அவன் அவனை மிகவும் நேசித்தாள். அதனால் பல விஷயங்களில் அவள் கவனமாக இருக்க முயற்சித்தாள். இந்த உணர்வு அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளது இதயம் அவனை நேசிக்க ஆரம்பித்த பிறகு அவளால் கோபத்தையும் மகிழ்ச்சியையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு தலையாட்டி பொம்மை போல அவளை தன்னுடைய உணர்ச்சிகள் கட்டுப்படுவதை அவள் விரும்பவில்லை. மேடம், என்னாச்சு? ஏதாவது ஹெல்ப் வேணுமா என ஹேமாவிற்கு குடையை பிடித்துக் கொண்டிருந்த காவல்காரர் அவள் குழப்பமாக நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்து கேட்டார். புயலில் அவள் இதயமும் அடித்து செல்வதைப் போல் உணர்ந்தாள். அவள் இதயம் வலியால் துடித்தது. இவ்வாறு அந்த காவல்காரர் கேட்க தன் தலையை ஆட்டியபடி சிரித்துக்கொண்டே, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், நாம போகலாம் என கூறி சமாளித்தாள். ஏமாவுக்கான கொடையை எடுத்துக்கொண்டு முன்பக்க பயணிகள் இருக்கைக்கு சென்று கதவை திறக்க காவல்காரர் உதவினார். அவருக்கு தன்னுடைய நன்றி தெரிவித்துவிட்டு காரில் ஏறினாள் ஹேமா. கார் கதவு மூடப்பட்டது. வெளியில் பெய்து கொண்டிருந்த அடைமழையின் சத்தமும் நின்றது. கௌதம் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவனது மெல்லிய உதடுகள் ஹேமாவை பார்த்து லேசாக சிரித்தது. அவன் கையில் சிகரெட் துண்டை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த ஹேமா உதடுகளை இறுக்கினாள். பின் தலையை தாழ்த்தி சீட் பெல்ட்டை கட்டினாள். சீட் பெல்ட்டை போட பொழுது அவள் ஓரக்கண்ணால் ஏதோ ஒரு பழக்கப்பட்ட பொருளை கண்டாள். அது அந்த கைக்குட்டை தான். அதை பார்த்த ஹேமாவின் இதய துடிப்பு பல மடங்கு வேகம் எடுத்து துடிக்க தொடங்கியது. அவள் இதயம் எந்த நொடியிலும் நின்றுவிடும் என்பது போல அடித்தது. சில நொடிகளுக்கு பிறகு அவள் திரும்பி காரை ஆன் செய்த அழகான ஆனால் அச்சுறுத்தலும் அந்த கௌதமை பார்த்தாள். சிவரஞ்சனி உனக்கு இந்த கைக்குட்டையை கொடுத்தாளா என தன் தைரியத்தை திரட்டி கொண்டு கௌதமிடம் கேட்டாள். ஆனால் அதற்கு எந்த பதிலும் கூறாத கௌதம் கார் என்ஜினை ஸ்டார்ட் செய்து மெயின் ரோடிற்கு சென்றான். இந்த கர்ச்சீஃப் உங்களுக்கு எப்படி கிடைச்சது என மீண்டும் கேட்டாள். ஹேமாவனது நன்கு வரையறுக்கப்பட்ட முகத்தை பார்த்தாள். அவளுடைய உதடுகள் துடித்தன. அவளுடைய உணர்வுகளை அடக்க முயன்றாள். இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிற அந்த பேரு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளா என ஹேமா தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கேட்டாள். கௌதம் ஸ்டீரிங்கை லேசாக இறுக்கினான். அவன் கண்கள் அவளை பார்க்கவில்லை. இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் உன் கைக்கு எப்படி வந்தது? என்னோட இந்த கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு என கேட்டான். நான் இந்த கர்ச்சீஃப் வச்சிருந்த ஆளை பார்த்தேன்னு சொன்னா
என் அவள் கூற வந்த வார்த்தைகளை முடிக்கும் முன்பே கார் வேகமாக டயரை தேர்த்து கொண்டு அந்த இடத்திலேயே நின்றது. இதை ஹேமா எதிர்பார்க்கவில்லை. அவள் உடல் காரின் பக்கவாட்டில் சாய்ந்து கதவை பலமாக தாக்கியது. அதிர்ஷ்டவசமாக அவள் சீட் பெல்ட்டை கட்டியிருந்தாள். இல்லையெனில் அவள் நெற்றிக்கார் ஜன்னல் மீது மோதி இருக்கும். அடுத்த நொடியே கார் மீண்டும் நகர ஆரம்பித்தது. கௌதமின் குரல் இப்பொழுது கோபமாகவும் அவன் குரலை கேட்பவர்கள் பயந்து நடுங்கும் விதத்திலும் இருந்தது. அந்த கர்ச்சீஃப் வச்சிருந்த பொண்ணு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இப்ப சொல்ல அவளை நீ எங்க பார்த்த என்று கௌதம் கேட்டான். காரை ஓட்டிக்கொண்டே ஓரக்கண்ணால் கௌதம் அவளை பார்த்தான். காரில் வெளிச்சம் மங்கலாக இருந்தது. அவன் கண்களில் கோபமும் நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் கௌதம் என்ன நினைக்கிறான் என்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. மற்றும் அவரது வெளிப்பாடு முற்றிலும் படிக்க முடியாததாக இருந்தது. சமீபத்தில் அவனுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக அவன் மருந்துகளை உட்கொண்டு இருந்தான். அதனால் அவனுடைய உணர்ச்சிகள் இப்பொழுது கட்டுப்பாட்டில் இருந்தன. இருந்தாலும் அவனை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. அப்பொழுது கார் தெரு மின் விளக்கை கடந்து சென்றது. அந்த மின்னும் தெரு விளக்குகளின் கீழ் அவனது நன்கு வரையறுக்கப்பட்ட முக பாவனைகளை பார்த்தபோது அவன் முகத்தில் கோபத்தின் வெளிப்பாடு இருந்ததை காண முடிந்தது. ஹேமாவின் தெளிவான மற்றும் அழகான கண்கள் காரின் ஸ்டியரிங் மீதும் அவன் கைகளில் மீதும் இருந்தன. அவன் கேட்ட கேள்விக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் தொண்டையில் ஏதோ அடைத்தது போல் அமர்ந்திருந்தாள். அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை அவள் விரும்பவில்லை. அந்த வார்த்தையை அவள் கேட்க முடியாமல் இருந்ததால் அந்த கைக்குட்டையை பற்றி அவனிடம் சொல்ல அவள் துணியவில்லை. ஆம், அவள் கௌதமின் வீட்டில் இருந்த போது அவனது இதயத்தில் ஒரு முக்கியமான நபர் இருப்பதாக அங்கு வேலை பார்த்து வந்த ஒரு வயதான பெண்மணி ஏற்கனவே ஒரு முறை மறைமுகமாக இவளிடம் கூறியிருந்தார். அவர்கள் ஒரு தன்னந்தனி வெறிச்சோடிய தீவில் சிக்கிய போது கௌதம் நோய்வாய்ப்பட்டு காய்ச்சலோடு படுத்திருந்தான். அவர் நோய்வாய்ப்பட்டு காய்ச்சலோடு இருந்தபோது அந்த நபரின் பெயரை அவன் அழைப்பதை அவள் கேட்டாள். அந்த நபர் அவனுக்கு எவ்வளவு முக்கியமானவள் என்று அவளுக்கும் தெரியும். அந்த நபர் கௌதம் மனதில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறாள் என்பதை பற்றியும் அவள் அறிந்திருந்தாள். அவளுக்கு அனைத்தும் தெரியும். இருந்தாலும் அவள் உதடுகளில் இருந்து வார்த்தைகள் வெளியில் வர முடியாமல் தவித்தது. காரில் நிசப்தமான சூழ்நிலை நிலவியது. ஹேமா உதடுகளை பிதுக்கி கண்ணாடிக்கு வெளியே மழை பெய்து கொண்டிருந்த உலகத்தை பார்த்தாள். மனதிற்குள் தன்னை உருக்கி கொண்டு, நான் பார்த்தது ஒரு பிச்சைக்கார பொண்ணுதானே, ஆனா நீ தேடுற நபரான்னு எனக்கு தெரியலையே என எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஹேமா கூறினாள். அவன் வேறு ஏதாவது கூறும் வரை காத்திருக்காமல், கௌதம் காரை நிறுத்துங்க என கூறினாள். ஹேமாவை திரும்பி பார்த்த கௌதம், ஹேமா, அவ என்னோட குடும்பத்துல ஒருத்தி மாதிரி என கூறினான். இதை கேட்ட ஹேமாவின் உதடுகள் மேலும் கீழும் துடிக்க ஆரம்பித்தது. வார்த்தைகள் அந்த உதடுகள் நடுவே சிக்கிக்கொண்டு தவித்தது. குடும்பமா? குடும்பம்னு இவர் சொல்றது மிகப்பெரிய வார்த்தை. குடும்பம் என்று அவன் அவளை ஏன் கூறுகிறான்? ஒரு காதலியையோ அல்லது மனைவியையோ தான் தன்னுடைய குடும்பம் என்று கருதுவார்கள். அப்படியென்றால் இவள் யார் என்று நினைத்தாள். ஒரு சாதாரண கைக்குட்டை அவனை இவ்வளவு மாற்றம் என்றால் அந்த கைக்குட்டைக்கு உரிமையான நபர் தோன்றினால் என்ன நடக்கும்? கௌதம், நான் உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பல. நான் நேத்து நைட்டு ஃபுல்லா எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்தேன். அதனால நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கௌதம், தயவு செஞ்சு காரை நிறுத்து என ஹேமா கௌதமை பார்த்து பேசினாள். அவளுடைய குரல் அழுத்தமாகவும் ஒருவித சோகத்துடனும் இருந்தது. கௌதம் தன் உதடுகளை இறுக்கமாக அழுத்தி எதுவும் பேசவில்லை. உடனே டர்ன் சிக்னலை ஆன் செய்து காரை சாலையோரம் நிறுத்தினான். ஹேமா காயத்தின் சாயலை உணர்ந்தாள். ஆனால் அவள் அதை கண்டுகொள்ளாமல் உதறிவிட்டாள். தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தாள். ஆனால் அவள் இறங்கிவிடலாம் என்று அவன் திடீரென்று காரை நிறுத்திய போது அவளது நெஞ்சில் புதைத்து வைத்திருந்த உணர்ச்சிகள் திடீரென்று வெளியே வரத் தொடங்கியது. கார் சாலையோரம் நின்றதும் வேகமாக சீட் பெல்ட்டை அவிழ்த்த ஹேமா கீழே இறங்க காரின் கதவை தள்ளினாள். ஆனால் கார் கதவு திறக்கவில்லை, அது பூட்டப்பட்டிருந்தது. ஹேமா பலமுறை கதவை தள்ளினாலும் அவளால் அதை திறக்க முடியவில்லை. ஸ்டீரிங்கில் ஒரு கையால் பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்த கௌதமை ஹேமா திரும்பி பார்த்தாள். என்ன கார்ல இருந்து இறக்கிவிட போறீங்களா இல்லையா? தன்னுடைய புருவத்தை சுருக்கியபடி கௌதமை பார்த்து கேட்டாள். அவளை திரும்பி பார்த்த கௌதம், அவ பேரு ரோஷினி, அவ என்னோட தப்பு அப்பாவோட பொண்ணு என்று கூறினான். இதை கேட்ட ஹேமா தன் உதடுகளை கடித்தாள். அவள் கண் இமைகள் வேகமாக அடிக்க தொடங்கியது. அவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவனும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். 10 நிமிட மௌனத்திற்கு பிறகு, நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு போறேன் என்று கூறினான். கார் அங்கிருந்து கிளம்பியது. ஆனால் அந்த இருவரும் மீண்டும் அமைதியாகவே வந்தனர். வெளியில் மழையின் சத்தமும் கார் என்ஜின் போட்டும் சத்தமும் மட்டும்தான் அங்கு நிறைந்திருந்தது. கார் நெடுஞ்சாலையை கடந்ததும் மழை வலுத்தது. அவர்கள் மற்றும் ஒரு ஒற்றையடி பாதை செல்லவிருந்த போது ஒரு மெல்லிய உருவம் திடீரென சாலையின் குறுக்கே வந்து நின்றது. கௌதம் வேகமாக பிரேக்கை அழுத்தியதில் எரியும் ரப்பரின் அலறலுடன்
டயர் பிரேக்குகளுக்கும் சாலைக்கும் இடையே உராய்வு ஏற்பட்டதில் கூர்மையான ஒலியை எழுப்பியது. ஹேமாவின் உடல் வேகமாக முன்னால் நகர்ந்தது. என்ன நடந்தது என்று அவள் புரிந்து கொள்வதற்குள் டிரைவர் இருக்கையில் அமர்ந்திருந்த கௌதம் திடீரென்று பார்க்காது வைத்திருந்த வெளியே வந்து நின்றான். கார் யாரையோ இடித்து விட்டதாக நினைத்தாள். அவள் இதயத்தில் ஒரு நெருடல் ஓடிக்கொண்டே இருந்தது. அதனால் அவள் காரில் இருந்து இறங்க விரும்பினாள். அப்பொழுது திடீரென்று தூரத்தில் சில பிச்சைக்காரர்கள் தன்னை நோக்கி ஓடுவதைக் கண்டாள். யாரையோ அவர்கள் துரத்துவது போல தோன்றியது. அப்பொழுது அந்த மின்னல் ஒளியில் ஹேமா பிச்சைக்காரர்களின் தலைவர்களை பார்த்தாள். அந்த பிச்சைக்கார தலைவர்களுடன் சேர்ந்து சில பிச்சைக்காரர்கள் கைக்குட்டையை தவறவிட்ட அந்த பிச்சைக்கார நபரிடம் வம்பு இழுத்து கொண்டிருப்பதை கவனித்தாள். காரின் கதவை திறக்க சென்ற ஹேமாவின் கை அப்படியே நின்றது. அவள் வேகமாக மூச்சு வாங்க தொடங்கினாள். காரில் இருந்து இறங்கிய கௌதம் வேகமாக அந்த மெல்லிய தேகமுடைய நபரை நோக்கி நடந்தான். காரின் மீது அடிபட்டு கீழே விழுந்த அந்த மெல்லிய நபரின் அருகே கௌதம் வந்து நின்றான். காரில் விழுந்து அடிபட்டது ஒரு பிச்சைக்கார பெண்ணா? கொட்டும் மழையில் கூட ஒருவித துர்நாற்றம் அவள் மீது அவனால் உணர முடிந்தது. அவன் தன் முகத்தை சுளித்தவாறு தன்னுடைய கையை நீட்டி அந்த பிச்சைக்கார பெண்மணி அழுக்கு நிறைந்த சிக்கலான தலைமுடிகளை அவள் முகத்திலிருந்து விலகி பார்த்தான். கீழே அடிபட்டு விழுந்து கிடந்த அந்த பெண்தான் கௌதம் தேடும் நபரா? ஹேமாவிற்கு அந்த நபர்தான் கீழே விழுந்து இருக்கிறார் என்று தெரியுமா? அவளை ஹேமா அடையாளம் காட்டுவாளா? இல்லை கௌதம் அவள் யார் என்பதை கண்டுபிடிப்பானா? எபிசோட் 145. நீயா பேசியது? அந்த பிச்சைக்கார பெண்ணை பார்த்ததும் ஹேமா சொன்னதை கௌதம் நினைவில் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் இருந்தது ஒரு பிச்சைக்கார பொண்ணு கிட்டதான். நான் ஒரு பிச்சைக்கார பொண்ணதான் பார்த்தேன். ஆனா நீங்களா தேடுற அந்த பொண்ணு அவதானான்னு எனக்கு தெரியல என்ற ஹேமாவின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த பெண்ணின் முகத்தை மூடியிருந்த அலங்கோலமான நீண்ட கூந்தலை கௌதமின் விரல் தொட முற்பட்ட போது திடீரென்று தரையிலிருந்து எழுந்து அங்கிருந்து ஓடினாள். அவனால் எதுவும் செய்ய முடியாமல், அவளை நிறுத்தவும் முடியாமல் அப்படியே நின்றான். ஏய் நில்லு! என்ன தைரியத்துல எங்க சாப்பாட திருடி சாப்பிடுவ? திருட்டு நாயே! எங்க கையில மட்டும் நீ மாட்டின நீ செத்த! ஏய் எங்க ஓடுற? அவளை விடாதீங்க, பிடிங்கடா என சத்தமிட்டுக் கொண்டு பின்னாலிருந்து சில பிச்சைக்காரர்கள் ஓடி வந்தனர். கூட்டமாக ஓடி வந்த பிச்சைக்காரர்களை கோபமாக பார்த்த கௌதம் அந்த பிச்சைக்கார பெண் சென்ற திசையை நோக்கி அவனும் வேகமாக ஓடினான். ஹேமா காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். மழை சாரல் காரின் கண்ணாடியில் விழ அதை கண்ணாடியின் விண்ட் வைப்பர் முன்னும் பின்னும் துடைத்துக் கொண்டே இருக்க அந்த சத்தம் ஒரு தளம் போல அவள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஹேமா அசையாமல் அந்த மெலிந்த தேகம் கொண்ட அந்த பிச்சைக்கார பெண்ணின் பின்னால் கௌதம் ஓடுவதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள். அந்த பிச்சைக்கார பெண்ணை ஏற்கனவே ஹேமா தெரு ஓரமாக சந்தித்து இருக்கிறாள். மீண்டும் அவளை சந்திக்கும் வாய்ப்பு வரும் என்று அன்றே அவளுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஹேமா ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்டில் விரிந்து கிடந்த கைக்குட்டையை பார்த்தாள். அவளது சூடான ரத்தம் குளிர்ச்சியாக மாற கண்டாள். சற்றென்று யாரோ அவள் உடம்பில் பல ஊசிகளை வைத்து குத்துவது போல உணர்ந்தாள். அவளது மெல்லிய கைகளை மெதுவாக அவள் மார்பை சுற்றி கொண்டு காரில் சுருண்டு படுத்துக் கொண்டாள். அதே நேரம் கௌதம் அவளை கிட்டத்தட்ட 2-3 தெருக்கள் வரை துரத்திக் கொண்டே ஓடினான். அவனுக்கு மூச்சு வாங்க தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் இவ்வளவு தூரம் அவன் ஓடியதே பெரிய விஷயம். அவன் கால்கள் திடீரென்று பாரமாயிருப்பது போல உணர்ந்தான். அதற்கு மேல் அவனால் வேகமாக ஓட முடியவில்லை. இருந்தாலும் வேகமாக ஓடிய கௌதம் அந்த பிச்சைக்கார பெண்ணை துரத்தினான். அவளால் இனிமேல் ஓடவே முடியாது என அவளை நிறுத்தும் வரை ஓடினான். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பிச்சைக்கார பெண் ஓட முடியாமல் அவள் முன்னால் இருந்த சேற்றில் விழுந்தாள். சேற்றில் விழுந்த அந்த பிச்சைக்கார பெண்ணை கௌதம் பார்த்தான். அவன் ஓடுவதை நிறுத்தினான். மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். அவளை கிட்ட நெருங்க நெருங்க அவன் இதயம் கனத்தது. அவள் முகத்தை பார்க்கும் முன்பு அவள் தாழ்ந்த தலையை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். கௌதம் அந்த பெண்ணை தொட நெருங்கினான். ஆனால் அவளை அறியாமலேயே அவள் அவன் கையை விட்டு நழுவினாள். ஆனால் அடுத்த நிமிடமே கௌதம் அவளுடைய தோள்களை இறுக்கி பிடித்தான். மேலும் அவள் அங்கு இருந்து ஓட விடாமல் பார்த்து கொண்டான். அவள் முகத்தை மூடியிருந்த நீண்ட அசுத்தமான மற்றும் முடிச்சு போடப்பட்ட முடியினை கஷ்டப்பட்டு இழுத்த கௌதம் அவள் முகத்தை பார்க்க முற்பட்டான். அவள் முகத்தை கௌதம் பார்த்தான். ஆனால் அவளை அடையாளம் கண்டுபிடிப்பது சிரமமாக இருந்தது. அவள் முகம் எங்கிலும் காயங்களால் நிறைந்து இருந்தது. அவளுடைய அழகான மற்றும் தெளிவான கண்களை மட்டுமே அவனால் காண முடிந்தது. அவள் பயத்தில் கூண்டில் சிக்கிய மானை போல பயத்தில் உதவிக்கு சுற்றுமுற்றும் பார்த்தாள்.
அவள் உடம்பில் தோல் மற்றும் எலும்புகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவள் தேகம் வாடி போயிருந்தது. ஒரு காலத்தில் அழகாக இருந்த அந்த பெண் இப்பொழுது மிகவும் கேவலமாகவும் அருவருப்பாகவும் இருந்தாள். அவள் கண்கள் நம்பிக்கை இழந்து காணப்பட்டது. கவலை நிறைந்த அவள் கண்களையும் புருவங்களையும் அவனால் பார்க்க முடிந்தது. அவளை இவ்வாறு பார்த்த கௌதம் தன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் மனம் சில நொடிகள் அமைதியாகவும் வெறுமையாகவும் இருந்தது. அவன் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள பக்கவாட்டில் இருந்த தன் கைகள் முஷ்டிகளில் இருக்க பற்றி அந்த மங்கலான தெரு விளக்குகளில் கீழ் அவர்களின் கண்கள் சந்தித்தன. 1 நொடி 2 நொடிகள் கடந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண் கரகரப்பான குரலில், கௌதம், நீதான் வந்திருக்கியா என்று தூரத்திலிருந்து அவளின் குரல் ஒலித்தது. அந்த குரலை கேட்ட கௌதம் உறைந்து போய் நின்றான். வலியும் வேதனையும் அவனை மூச்சு திணற வைத்தது. சற்றென்று அவனது உயரமான உடல் நடுங்க, ஷாலினி, அது நீதானா என்று கௌதமின் குரல் இலகியது. அந்த பெண்ணை பார்த்த கௌதமின் பார்வை மென்மையாக மாறியது. ஹேமா 1/2 மணி நேரத்திற்கும் மேல் காத்திருந்தாள். அவள் காரை விட்டு இறங்கி அங்கிருந்து சென்று இருக்கலாம். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. தன்னுடைய நம்பிக்கையை அவள் கைவிட விரும்பவில்லை. சிறு துளி நம்பிக்கை இருக்கும் வரை அவள் நம்பிக்கையை விட விரும்பவில்லை. அந்த பிச்சைக்கார பெண் அவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். முதலில் அவள் நம்பிக்கையின் நூலை பிடித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவள் இதயம் கனமாக மாறியது. காரில் ஏர் கண்டிஷனர் இல்லை. ஆனால் அவள் குளிர்ந்த பனிக்கட்டி ஏரியில் விழுந்தது போல உணர்ந்தாள். அது மெதுவாக அவளை ஒரு நொடிக்கு மூச்சு திணற வைத்தது. இன்னும் ஒரு 10 நிமிடம் கழித்து தானே கிளம்பலாமா என்று ஹேமா யோசித்துக் கொண்டிருந்த போது தூரத்தில் தெரிந்த ஒரு உருவம் கண்ணில் பட்டது. அப்பொழுது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. ஹேமாவின் நீண்ட மற்றும் தடிமனான இமைகள் வேகமாக சிமிட்டினாள். பதற்றத்தில் அவள் கைகளை ஒன்றாக இணைத்தாள். அவளது பச்சை நரம்புகள் மெல்லிய கைகளின் பின்புறத்திலிருந்து புடைத்துக் கொண்டு நின்றன. தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டு அந்த இருட்டில் நடந்து வந்து கொண்டிருந்த நபரை பார்த்தாள். தூரத்தில் வந்து கொண்டு இருப்பது கௌதம் என்பதை உணர்ந்தாள். அவள் கண்கள் மெதுவாக அவன் கைகளில் இருந்த அந்த மெலிந்த உருவத்தை நோக்கி நகர்ந்தது. அவள் இதயத்தில் ஒரு வலி உருவானது. அது அவளை குத்தி கிழிப்பதைப் போல உணர்ந்தாள். தன் இதயத்தில் இருந்த வலி அவள் தேகம் முழுவதும் பரவுவதை உணர்ந்தாள். பதற்றத்தில் தன் கை விரல்களை ஒவ்வொன்றாக பிணைந்து கொண்டு இருந்தாள். அவளுடைய யூகங்கள் அனைத்தும் சரியாக இருந்தன. கௌதம் கைகளில் இருக்கும் அந்த பிச்சைக்கார பெண் ஷாலினிதான். அந்த கைக்குட்டைக்கு உரிமையாளரும் அந்த ஷாலினிதான். கௌதமிற்கு முக்கியமான பெண்ணும் இதே ஷாலினிதான். அவளது நீண்ட மற்றும் அடர்த்தியான இமைகள் மீண்டும் படபடக்க ஆரம்பித்தது. அவள் விரல் நுனிகள் கார் கதவில் இருந்தன. அவள் அதை திறக்க விரும்பினாள். ஆனால் அதை செய்வதற்கான எந்த வலிமையும் அவளது உடலில் இல்லை. அவளது இதயமும் உடலும் பலவீனமாக இருந்தது. இங்கு இருந்து கிளம்பி விடலாமா வேண்டாமா? நான் ஏன் இந்த காரை விட்டு இறங்க வேண்டும்? இப்பொழுது நான் அவனுடைய பெண் அல்லவா? அவள்தான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய ஆள், நான் அல்ல என பலவிதமான உணர்ச்சிகள் அவள் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தது. அவள் ஒரு குழப்பமான நிலையில் இருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் அப்படி எந்த ஒரு தோற்றத்தையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக அமர்ந்து இருந்தாள். அந்த கொட்டும் மழையில் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டே அந்த பெண்ணை தூக்கி கொண்டு காரின் அருகே கௌதம் வந்தான். அவன் கையில் இருந்த ஷாலினியும் முழுவதுமாக நனைந்து இருந்தாள். அவளை அப்படியே காரின் பின் இருக்கையில் அமர வைத்தான். அவளை இருக்கையில் அமர வைத்துவிட்டு காரிலிருந்து சுத்தமான டவலை எடுத்து அவளிடம் கொடுத்தான். பின் டிரைவர் சீட்டின் கதவை திறந்து உள்ளே வந்து அமர்ந்தான். இருக்கையின் அமர்ந்தவள் பின்னால் திரும்பி பார்த்தான். முன்பக்க இருக்கையில் இருந்த ஹேமாவை ஒரு அந்நியனை பார்ப்பது போல குளிர்ந்த கண்களுடன் கௌதம் பார்த்தான். நீ இன்னும் எங்க என்ன பண்ற என ஹேமாவை பார்த்து கேட்டான். அவன் குரலில் கோபம் நிறைந்து இருந்தது. பேசும் பொழுதே நடுங்க வைப்பது போல அதிர்ந்தது. ஹேமா தான் தேவையில்லாமல் அதிகமாக யோசிக்கிறேனோ என்று நினைத்தாள். ஆனால் அவனிடமிருந்து ஒரு கோப காற்று வெளிப்படுவதை உணர்ந்தாள். வழக்கத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அவனுடைய அழகான முகத்தில் இன்னும் மழை நீர்த்துளிகள் அப்படியே இருந்தன. அவன் முகம் பதட்டமாகவும் கோபமாகவும் இருந்தது. அவன் கண்கள் பிரகாசம் தெரிந்தது. ஆனால் அதில் கோபம் கலந்து இருந்தது. காரை விட்டு கீழறங்கு என கோபமாக கௌதம் ஹேமாவை பார்த்து கூறினான். இதை கேட்ட ஹேமாவின் கண்கள் விரிந்தன. அவள் கேட்டது நிஜம்தானா? அவன் சொன்னதை நம்ப முடியாமல் மீண்டும் அவனை பார்த்தாள். என்ன இப்ப கௌதம் என்ன சொன்னாரு? என்ன காரை விட்டு கீழறங்க சொன்னாரா என மீண்டும் இதே கேள்விகள் அவள் மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். ஹேமா மெதுவாக தலையை திருப்பி பின்னால் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்தாள். அந்த பெண்ணின் ஒல்லியான உடல் மூலையில் பதுங்கி இருந்தது.
அவள் கை சுத்தமான டவலை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு இருந்தது. அவள் கண்கள் முன்னால் அமர்ந்திருந்த கௌதம் மற்றும் ஹேமா இருவரையும் கூச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணின் முகத்தில் காயம் ஏற்பட்டு அடிபட்டது போல இருந்தது. அவள் முகத்தை அங்கங்கு பல தழும்புகள் இருந்தன. ஆனால் அவளது அம்சங்கள் மற்றும் முக அமைப்பை வைத்து ஆராயும் போது அவள் ஒரு அழகிய பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். தமிழ்ல தானே சொன்ன, நான் சொன்னது உனக்கு புரியலையா என கௌதமின் குரல் மீண்டும் கடுமையாக மாறியது. உடனே ஹேமா தன் தலையை மெதுவாக கௌதம் பக்கம் திரும்பினாள். அவள் கௌதமின் முகத்தையும் அவனது கோபம் நிறைந்த அந்த கூர்மையான பார்வையையும் பார்த்தது. அவள் கண்களை சுருக்கினாள். ஆனால் அவன் அதை விளையாட்டிற்கு சொல்லவில்லை. அவன் முகம் இதை உண்மையாகத்தான் கூறியது. அவன் வார்த்தைகள் மீண்டும் அவளது இதயத்தை வேதனையால் துடிக்க செய்தது. அவள் தேகம் முழுவதும் அந்த வலி பரவுவதை அவள் உணர்ந்தாள். ஹேமா அவள் கைகளை மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தாள். அதனால் அவளது கைகள் வெண்மையாக மாறியது. அவள் இதயம் ஏதோ வாட்டியது போல உணர்ந்தாள். முதலில் ஒரு சிறிய வலி மட்டுமே இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த வலி ஒரு அலையை போல பரவ ஆரம்பித்தது. அந்த கடுமையான வலி அவளை சரிய செய்தது. அவள் உடம்பில் உயிர் உள்ளதையே அவள் மறந்துவிட்டாள். பின் நடுங்கும் உதடுகளுடன், உண்மையிலேயே என்ன கார்ல தூக்கி கீழறங்க சொல்றியா கௌதம்? அதாவது என்ன நீ உன் கார்ல இருந்து தூக்கி வீசுற, அப்படிதானே? தன்னை சிரிக்க வைப்பதற்காகவே தாராளமாக பணத்தை செலவழிக்கும் இந்த ஆண் அவ்வளவு கோபமாகவும் கொடூரமாகவும் இருக்க மாட்டான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். உண்மையில் அவனுக்கு தன் மீது எந்த உணர்வும் இல்லை என்று ஒரு விஷயத்தை அவளால் நம்ப முடியவில்லை. நான் உனக்கு புரியுற மாதிரி தமிழ்ல தானே சொன்னேன், என்ன நான் அதை மறுபடியும் உனக்கு திரும்ப சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறியா என அவளை திரும்பி பார்க்காமல் கௌதம் கோபமாக கூறினான். அவன் கோபமாக இருந்தான். அவனது பார்வை அலட்சியமாக இருந்தது. அவனை யாரோ ஒருவனைப் போல உணர செய்தது. தன்னை விட்டு நீண்ட தூரம் அவன் விலகி சென்றதைப் போல் அவள் உணர்ந்தாள். காரில் ஒரு நிசப்தமான அமைதி நிலவியது. அந்த சூழ்நிலை மிகவும் அமைதியாக இருந்தது. கார் கண்ணாடிகள் மீது விழும் மழையின் சத்தத்தை காட்டிலும் அவள் விடும் அந்த சுவாச காற்றின் சத்தம் அந்த அமைதியில் நன்றாகவே கேட்டது. அவள் கண்களில் கண்ணீர் துளிகள் குளமாய் சேரத் தொடங்கியது. எதிரிலிருந்த கார் கண்ணாடியை கூட அந்த கண்ணீர் மறைக்க தொடங்கியது. அவள் கண்களில் தேங்கிய அந்த கண்ணீர் கீழே வழிய விடாமல் பார்த்து கொண்டாள். அவள் இதயம் கத்தியால் குத்தப்பட்டதைப் போல உணர்ந்தாலும் அவள் அவன் முன் அழவில்லை. தன் கன்னத்தை லேசாக உயர்த்தி அவனின் அழகான இன்னும் கோபமான முகத்தை ஒரு புன்னகையுடன் தைரியமாக பார்த்தாள். ஆமா, நீங்க அத மறுபடியும் என்கிட்ட என் முகத்தை பார்த்து மறுபடியும் சொல்லணும் என்று கூறினாள். அவன் ஓட்டுநர் இருக்கையில் நிமிர்ந்து அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகம் கோபமாகவும் அவள் மீது அக்கறை இல்லாதவன் போல் ஏளனத்தால் மட்டுமே நிறைந்திருந்தது. இறங்கு என்று கூறினான். இந்த வார்த்தை கௌதமின் வாயிலிருந்து வரும் என்று அவள் எதிர்பார்த்தாள். இருந்தாலும் அவன் அவ்வாறு கூற மாட்டான் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு பார்த்தாள். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் ஒரு கூர்மையான கத்தியைப் போல நேராக அவள் நெஞ்சில் பாய்ந்தது. அவன் பேச்சில் இரக்கமே இல்லை. எபிசோட் 146 என் இதயம். கௌதம் ஷாலினியை தன்னுடைய குடும்பமாக மட்டுமே பார்க்கிறேன் என்று கூறினான். ஆனால் இன்று அவளை கண்டுபிடித்தவுடன் ஹேமா அங்கு இருப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் கொட்டும் மழையில் அவளை வீதியில் வீசினான். ஒருவரை எப்படி காயப்படுத்துவது என்பது இந்த மனிதனுக்கு உண்மையில் நன்றாக தெரியும். ஒருவரை சந்தோஷத்தில் உச்சிக்கு கொண்டு வந்து நிற்க வைத்த பின் அதே நபரின் நம்பிக்கையை உடைத்து எப்படி அவர்கள் உணர்ச்சியை சுக்குநூறாக உடைப்பது என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஷாலினியை அவன் கண்டுபிடிக்கும் முன்பு வரை ஹேமாவின் மீது நம்பிக்கை வைத்து இருந்தான். அவளை நன்றாக நடத்தினான். அவள் நினைத்தது போல இப்பொழுது நடந்துவிட்டது. ஹேமா வெறும் ஷாலினியின் நிழல்தான் என்று. அவள் என்ன முட்டாளா? கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஆதிக்கம் மற்றும் சக்தி வாய்ந்த அணுகுமுறையால் அவளை அவன் வெற்றி பெற்றான். அவன் இப்பொழுது அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும். கௌதம், வெளியில பெரிய மழை பெய்யுது. நைட்டு நேரத்துல ஒரு பொண்ணை தனியா விடாதீங்க என்று பின்னாலிருந்து அந்த பெண் பலவீனமான குரலில் சொன்னாள். இதை கேட்ட கௌதம் தன்னுடைய புருவங்களை சுருக்கினான். அவனது வெளிப்பாடு அலட்சியமாகவும் கோபமாகவும் இருந்தது. பின் மீண்டும் ஹேமாவை கோபமாக பார்த்தான். பிறகு பின்னால் அமர்ந்திருந்தவளை திரும்பி பார்த்தான். அவன் அவளை பார்க்கும் பொழுது அவன் பார்வையில் இருந்த மென்மையை அவள் கவனிக்க தவறவில்லை. இதைவிட அவளுக்கு வேறு என்ன சாட்சி வேண்டும்? இந்த ஒரு செயல் போதாதா? அவள் இதுவரை நம்பி வந்ததெல்லாம் ஒரு பாசாங்கு, அனைத்தும் நாடகம். அவள் ஏளனமாக சிரித்தாள். இனி ஒரு நிமிடம் கூட இந்த காரில் இருக்கக்கூடாது என்று நினைத்தாள். அதற்கு மேல் காரில் இருக்க மனமில்லாமல் நீண்ட பெருமூச்சுடன் கார் கதவை தள்ளினாள்.
காற்றோடு பெய்த கனமழை அவள் முகத்தில் அறைவது போல அடித்தது. கனவில் மிதந்து கொண்டிருந்த அவளை அந்த மழைநீர் தட்டி எழுப்பியது போல அடித்தது. அந்த மழைநீர் அடித்த வலியை கூட அவள் உடம்பு தாங்கிக் கொள்ளும். ஆனால் அந்த இதயத்தில் இருந்த வலியை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஹேமா கதவை மூடும் முன் காரில் இருந்த ஷாலினிக்கும் கௌதம் இருக்கும் இடையிலான உரையாடலை அவள் கேட்க நேர்ந்தது. கௌதம், அவங்க உன்னோட ஃப்ரெண்டு தானே? அவங்க கிட்ட நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? பாவம் இல்லையா என ஷாலினி வலுவற்ற குரலில் கேட்டாள். இந்த கார்ல உன்னை தவிர யாரும் உட்காரத்துக்கு தகுதி கூட கிடையாது என கௌதம் கூறினான். கார் கதவு முழுவதுமாக மூடப்படுவதற்கு முன் ஹேமா கௌதமின் ஆழமான மற்றும் குளிர்ந்த கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். அவள் அவனது கண்களில் அப்பட்டமான கேலியை கண்டாள். அது அவளுக்கு சவால் விடுவது போல். அடுத்த சில வினாடிக்குள் அவள் காரை விட்டு சற்று விலகி நிற்பதற்குள் அது வேகமாக அவளை கடந்து சென்றது. அந்த நடு ரோட்டில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்த ஹேமாவின் மீது அந்த மழை கூட கருணை காட்டாமல் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. ஹேமா நடு ரோட்டில் நின்றபடி கார் போவதை பார்த்தாள். சில நொடிகளிலேயே அந்த கார் அவள் பார்வையிலிருந்து மறைந்தன. அவள் ஒரு முட்டாள். அவன் இவ்வளவு இதயமற்றவனாக இருப்பான் என்று அவள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள். ஹேமாவுடன் கௌதம் நெருக்கமாக உறவை கொண்டிருந்தான். அவளுக்கு நெருக்கமான தருணம் வரும் போதெல்லாம் அல்லது அவள் சிரமங்களை எதிர்கொள்ளும் போதெல்லாம், அவன் உதவ முன்வரும் போதெல்லாம் அவன் அவளுக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் ஹேமா இருந்தாள். ஒருவேளை ஹேமா கௌதம் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கலாம். சில சமயங்களில் அவன் மிகவும் திமிர் பிடித்தவனாக இருந்த போதிலும் அவன் தன் மீது உண்மையான பாசம் வைத்து தன்னை அவன் விரும்புவதாக அவள் உணர்ந்தாள். அவள் ஒரு முட்டாள். அவள் முட்டாள்தனமாக அவனிடம் தன்னை வளைத்து கொண்டாள். ஆனால் இன்றிரவு அவனுடைய செயல் அவளை முழுவதுமாக எழுப்பியது. பலத்த மழையில் அவள் தனிமையில் நின்றிருந்தாள். மழை தண்ணீர் அவள் உடல் முழுவதும் நனைத்தது. அதில் அவள் கண்ணீரையும் அந்த மழை தண்ணீர் கழுவியது. ஆனால் அவள் உணர்ந்ததெல்லாம் அவள் முகத்தில் ஒரு வடியும் அந்த கண்ணீரை மட்டுமே. மழை பெய்து அவளை நினைத்ததா அல்லது தன் கண்களில் வழியும் கண்ணீர்தான் அவளை நினைத்ததா என்று அவளுக்கு தெரியவில்லை. இரவு 10 மணி ஆகியிருந்தது. புயல் நிற்கும் அறிகுறியே இல்லை. சாலையோரம் தனியாக நின்றிருந்தவள் எங்கு செல்வதென்று தெரியாத குழந்தையைப் போல இருந்தாள். இரவில் ஒரு பெண்ணை விட்டு செல்வது ஆபத்தானது என்று அவனுடைய ஷாலினிக்கு கூட தெரியும். ஆனால் அவன் அவளை மீண்டும் கைவிட்டான். வெறிச்சோடிய தீவில் அந்த இரவில் நடந்ததைப் போலவே இன்றும் தன்னை மீண்டும் கைவிட்டு விட்டான். அன்று மனோஜ் இல்லை என்றால் அவள் அங்கேயே இறந்திருப்பாள். ஹேமாவின் இதயம் உப்பு நீரில் நனைந்தது போலவும் கசப்பாகவும் புண்ணாகவும் இருந்தது. அவளது இதயம் குழப்பத்தில் இருந்தது. சுற்றி இருக்கும் எதுவும் அவள் காதில் விழவில்லை. அவளுடைய இதயம் இறுக்கமாக இருந்தது. அந்த இதயத்தை யாரும் கத்தியால் குத்துவது போல அவளுக்கு தோன்றியது. அவளது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. உதடுகளை பலமாக கடித்துக் கொண்டு கண்களை மூடி மீண்டும் திறந்தாள். அவள் ஒரு டாக்ஸியை பிடிக்கவில்லை. மாறாக முடிவில்லாத சாலையில் மெதுவாக முன்னோக்கி நடந்தாள். மழை நீர் அவள் முகத்திலும் உடலிலும் தெரித்தது. ஆனால் அவளால் குளிரை உணர முடியவில்லை. தன் ஆன்மாவை இழந்த பேய் போல் இலக்கின்றி நடந்தாள். ஒருவித வெறுமையை மட்டுமே அவளால் உணர முடிந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்புதான் ரேணுவின் குடும்பத்தினர் அவளை தவறாக பேசிய போது கூட இவள் இப்பொழுது உணர்ந்ததைப் போல வேறு எங்குமே உணரவில்லை. ஹேமா தன் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்காத ஒரு ஆள் இல்லை. அவள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் அதில் நிச்சயம் அவள் கடந்து செல்ல முடியும் என்று நம்பினாள். தன்னுடைய குழந்தை ரோகித்தை நினைத்து பார்த்தாள். அந்த DNA பரிசோதனையை அவள் செய்திருக்கவே கூடாது என இப்பொழுது வருத்தப்பட்டாள். கார்கள் அவ்வப்பொழுது ஹேமாவை கடந்து சென்றன. சிலர் வேண்டுமென்றே அழுக்கு சேற்று நீரை அவள் மீது தெளித்தனர். சிலர் அவளை பார்த்து விசிலடிக்க ஜன்னல்களை திறந்தனர். அவள் அணிந்திருந்த ஆடை ஜெயிக்க போவது யார் கொண்டாட்ட விழாவில் அவள் அணிந்திருந்தது. அந்த கொண்டாட்டத்திற்கு அவள் மெலிதான ஆடையை அணிந்திருந்தாள். அந்த கொட்டும் மழை அவள் உடலை முழுவதுமாக நனைத்ததால் அவள் பெண்மை உருவம் முழுவதும் தெரிந்தது. அவளை பற்றி யோசிக்காமல் இருக்க அவள் எவ்வளவோ முயன்றாலும் ஷாலினிக்காக அவன் அவளை தன் காரிலிருந்து இறக்கி துரத்தும் காட்சி அவள் மனதில் இன்னும் முடிவில்லாமல் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருந்தது. அவன் அவளை உற்று பார்த்த போது அந்த கோபமான முகமும் அந்த இதயமின்மையும் அவள் கண்முன்னே வந்து சென்றது. முன்பு இருந்தது போல அவன் கண்களில் அந்த காதல் இல்லை. கடந்த காலத்தில் அவன் அவளுக்காக செய்தது அனைத்தும் வெறும் பாசாங்குதானா? அவள் முகத்தில் மழை பெய்து கொண்டே இருந்தது. அவளுடைய நீண்ட இமைகள் பெரிய நீர்த்துளிகளால் நனைந்தன. அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கடினமாகவும் கனமாகவும் இருந்தது. அவள் ஊசிகளின் மீது நடப்பது போல உணர்ந்தாள். அவள் காலில் அணிந்து இருந்த ஹை ஹீல் செருப்பு தெருவில் மூடப்பட்டு இருந்த கழிவுநீர் மூடியின் இடைவெளிக்கு இடையே மாட்டிக்கொண்டது. அவள் அதை வெளியே இழுக்கும் முயற்சியில் தனது காலை உயர்த்தினாள். ஆனால் ஷூ ஹீல் அந்த மூடியின் இடைவெளிகளுக்கு இடையில் ஆழமாக சிக்கி இருந்தது.
எவ்வளவு முயன்றும் அவளால் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. ஹேமா மனதில் இருந்த அந்த சோகமும் குறைகளும் உடனடியாக பெரிதாகிவிட்டது போல உணர்ந்தாள். நான் என்ன பாவம் செஞ்ச? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? அவளுடைய ஷூ கூட அவளை கொடுமைப்படுத்துவது போல உணர்ந்தாள். தனக்கு அதிர்ஷ்டம் என்பதே இல்லை என்று நினைத்தாள். உடனே ஹேமா தன்னுடைய காலணிகளை காலில் இருந்து கழட்டினாள். அதை அங்கேயே கழட்டிவிட முடிவு செய்தாள். அதை அவள் செய்யும் போதே அவள் முகபாவம் கடினமானது. திடீரென்று ஒரு பழக்கமான இனிமையான குரல் அவள் தலைக்கு மேலே இருந்து ஒலித்தது. ஹேமா, அசையாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என யாரோ கூறுவதை கேட்டு திரும்பினாள். தான் இந்த இடத்தில்தான் இருப்பேன் என்பதை இந்த கொட்டும் மழையில் இவ்வாறு கண்டுபிடித்தான் என ஹேமா அவனையே பார்த்தாள். அவள் சிவந்த கண்கள் ஆச்சரியத்தில் சாயல் தெரிந்தது. ராகவ், நீங்க எப்படி இங்க வந்தீங்க என ஹேமா அவனை பார்த்து கேட்டாள். ஹேமாவிற்கு உதவ முற்பட்ட ராகவ் தன் கையில் இருந்து பிடித்திருந்த குடையை அவள் கையில் கொடுத்தான். ஹோட்டல் விட்டு கிளம்புனதுல இருந்து நான் அவனோட காரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் என்ற ராகவ் அவள் கழிவு தொட்டி இடைவெளியில் மாட்டிக்கொண்ட அவள் ஹீலை வெளியே எடுக்க குனிந்தான். அவள் உடல் இறுக்கமடைவதைக் கண்டு புருவங்களை சுருக்கினான். சிக்கியிருந்த பாதத்தை இன்னொரு கை தாங்கி மெதுவாக மேலே இழுக்க அவன் அழகான முகத்தில் சோகம் மேலோங்கியது. ஏமா, ரிலாக்ஸ், நான் இருக்கேன்ல என்று ராகவ் மீண்டும் கூறினான். ஏமா கொஞ்சம் திகைத்து போனாள். அவள் சற்று தடுமாறி முன்னோக்கி சாய்ந்தாள். அப்பொழுது குடையின் மேலிருந்த மழைநீர் ராகவின் மென்மையான பட்டு போன்ற முடியில் விழுந்தது. அவனது வெள்ளை சட்டை ஏற்கனவே முழுவதுமாக நினைந்து உடம்பில் இறுக பதிந்திருந்தது. தோள்களிலும் கைகளிலும் உள்ள தசைகள் தெளிவாக தெரிந்தன. அவன் எப்பொழுது விடவும் என்று வழக்கத்தை விடவும் மிக மெதுவாக இருந்தாள். ஹேமா இன்னும் கொஞ்சம் திகைத்து நின்றாள். அவள் சுயநினைவுக்கு திரும்பிய பொழுதுதான் மழையில் நனைந்து கொண்டிருக்கும் ராகவ் மீது குடையை காட்ட வேண்டும் என்பதையே அவள் கவனித்தாள். காரில் ஷாலினி தொடர்ந்து கௌதமை நச்சரிக்க ஆரம்பித்தாள். அதனால் நீண்ட தூரம் சென்றவன் மீண்டும் ஹேமாவை இறக்கிவிட்டு சென்ற இடத்திற்கே மீண்டும் திரும்பினான். கௌதம், இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அதுவும் ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போறது ரொம்ப தப்பு. உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது மாதிரி இன்னொரு தடவை பண்ணாத என ஷாலினி கௌதமை நச்சரித்தாள். இவ்வாறு ஷாலினி கூறி முடிப்பதற்குள் தூரத்தில் நின்றிருந்த ஹேமாவை பார்த்தாள். அங்கு ராகவுடன் நின்றிருப்பதை கௌதமும் கவனித்தான். அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில்தான் அவள் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது ஹீல்ஸ் அந்த இரும்பு துவாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்க ராகவ் அதை எடுக்க உதவினான். துவாரத்தில் மாட்டிக்கொண்ட ஹீல்ஸை அவன் வேகமாக எடுக்க ஹேமா நிலை தடுமாறி முன்னோக்கி விழுவது போல் சென்றாள். அவள் கீழே விழுந்துவிடக் கூடாது என்று ராகவ் வேகமாக ஹேமாவின் கையை இழுத்தான். இருவரின் நிலையும் அவர்களின் கோணத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வழக்கத்திற்கு மாறாக நெருக்கமாக தெரிந்தது. பாத்தியா, இப்ப உனக்கு திருப்தியா? அவளுக்கு ஹெல்ப் பண்ணா 1000 பேர் வருவாங்க. நான் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணலனா அவ செத்து போயிடுற மாதிரி பேசிட்டு இருந்தா நல்லா பாரு அவளை. அவ நல்லாதான் இருக்கா, அவளுக்கு ஒன்னும் ஆகல. தீவில் ஹேமாவும் கௌதமும் தனியாக மாட்டிக்கொண்டிருந்த பொழுது அந்த சமயம் அவளை தனியாக தீவில் விட்டுவிட்டு கௌதம் சென்றான். சிறிது தூரம் சென்றவன் பிறகு மீண்டும் ரகசியமாக திரும்பி சென்றான். இருப்பினும் அவள் ஏற்கனவே வேறொருவரால் காப்பாற்றப்பட்டாள். அடுத்து ஷாலினி பேச வாய் திறக்க கூட அவன் வாய்ப்பளிக்கவில்லை. சற்றென்று அவனுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரில் இன்ஜினை ஸ்டார்ட் செய்தவன் அந்த இடத்தை விட்டு வேகமாக புறப்பட்டான். நிலை தடுமாறிய ஹேமா அடுத்த நிமிடமே சுதாரித்துக் கொண்டு ராகவிடமிருந்து சற்று விலகி நின்றாள். ஹேமா நிமிர்ந்து பார்த்தாள். அப்பொழுது திடீரென்றவள் கண்களின் மூலையிலிருந்து ஒரு கருப்பு நிற ரோல்ஸ் ராய்ஸ் கார் மறைந்தது. அதை பார்த்தவள் உறைந்து போய் நின்றாள். இந்த காரு கௌதமோட கார் போல இருக்கு. அவனுடைய கார் மீண்டும் அங்கு வருவது சாத்தியமற்றது. இன்று கௌதம் நடந்து கொண்ட விதம் இரக்கமற்றதாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி மீண்டும் திரும்பி வர முடிந்தது? அவன் திரும்பி வந்தாலும் அவள் அவனுடைய காரில் ஏறவே மாட்டாள். ஏமா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், கார்ல ஏறு என்று ராகவ் திகைத்து போய் நின்று கொண்டிருந்த ஹேமாவை பார்த்து கேட்டான். காரில் உள்ளே இருந்த சுத்தமான டவலை எடுத்து அவளுக்கு துடைக்க கொடுத்தான். அவனே அவளை கார் சீட்டில் அமர வைத்தான். பின் அவனே அந்த டவலை எடுத்து அவள் ஈரமான முகத்தையும் கைகளையும் துடைத்து விட்டான். அப்பொழுது கார் பின் சீட்டில் அமர்ந்திருந்த ஷாலினிக்கு கௌதம் ஆசையாக அவள் கையில் ஒரு டவலை எடுத்து கொடுத்தது அவளுக்கு ஞாபகத்தில் வந்தது. என்னாச்சு? யார் அந்த பொண்ணு? அவளை ஏன் கௌதம் தூக்கிட்டு போறாரு என ராகவ் சந்தேகமாக கேட்டான். கௌதம் லவ் பண்ண பொண்ணு திரும்பி வந்துட்டா என ஹேமா சோகமான குரலில் கூறினாள். எபிசோட் 147. என்னவன். தன்னுடைய ஈரமான உடம்பை துடைப்பதற்கு ராகவிடமிருந்து டவலை பெற்றுக்கொண்ட ஹேமா அந்த டவலின் தன் முகத்தை புதைத்து அழ ஆரம்பித்தாள். இதே போல்தானே கௌதம் அவள் கையில் இருந்த டவலை கொடுத்தான்.
அவன் அவளை பார்த்து அந்த பார்வையை நினைக்கும் பொழுது ஏன் மீண்டும் அழத் தொடங்கினேன். கௌதம் உயிருக்கு உயிரா காதலிச்சது அந்த பொண்ணுதான், அவ திரும்ப வந்துட்டா என சொல்லிக்கொண்டே ஹேமா அழுதாள். இதை அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ராகவ் அவளை சமாதானம் செய்ய நினைக்கவில்லை. அவள் மனதில் இருந்த பாரம் அனைத்தையும் கொட்டி தீர்க்கட்டும் என்று அவளை அப்படியே விட்டுவிட்டான். ஹேமா தன் மனதில் உள்ள சோகத்தை எல்லாம் அழுகையாக கொட்டி தீர்த்தாள். சிறிது நேரம் கழித்துதான் மெல்ல அமைதியானாள். அதன் பிறகுதான் அவள் எங்கே இருக்கிறாள் என்பது அவளுக்கு புரிந்தது. கார் அதற்குள் அவள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதிக்கு ஏற்கனவே வந்து நின்றிருந்தது. நான் ஏற்கனவே நீ குளிக்கிறதுக்கு சூடு தனிய டப்ல நிறைச்சு வைக்க சொல்லிட்டேன். உள்ள உனக்கு சூடா ஜிஞ்சர் டீயும் வேலைக்காரமா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லா குளிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு என்று ராகவ் அவள் அணிந்திருந்த சீட் பெல்ட்டை கழட்டி விட்டான். பின் அவளுக்காக காரின் கதவை திறந்துவிட கீழே இறங்கி வந்தான். காரின் கதவை திறந்து விட்டது மட்டுமல்லாமல் அவள் கீழே இறங்குவதற்கும் உதவி செய்தான். அவன் தன் கையை அவள் தோள்களில் லேசாக சுற்றி கொண்டு அவளை அவளுடைய அபார்ட்மெண்டிற்கு அழைத்து சென்றான். அவனுடைய மற்றொரு கை கொட்டும் மழையில் அவள் நனைந்து விடாமல் தடுக்க குடையாய் பிடித்து இருந்தது. ஹேமாவின் அபார்ட்மெண்டிற்குள் நுழையும் முன் ராகவ் ஹேமாவின் தலையை லேசாக தட்டினான். அவனது குரல் மென்மையாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. உங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிற விஷயத்த 3வது மனுஷங்க கருத்து சொல்றது ரொம்ப தப்பான விஷயம். அதனால என்னால உனக்கு எந்த ஒரு சஜஷனும் கொடுக்க முடியாது. நீங்க 2 பேரும் இன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது. உங்க 2 பேருக்கும் என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஒரு நல்ல முடிவா நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்க. இதுல உங்களோட முடிவு மட்டும்தான் இருக்கணும், மத்தவங்களோட கருத்து உள்ள இருக்கவே கூடாது என்ற ராகவ் மேலும், ஆனா ஏமா, உனக்கு என்ன நடந்தாலும் நான் எப்போதுமே உன் கூட இருப்பேன். இதை நீ எப்பவுமே மனசுல வச்சுக்கோ. நீ ஒன்னும் தனி ஆள் கிடையாது. நான் உனக்காக எப்ப வேணாலும் வருவேன் என ஹேமாவிடம் கூறினான். ராகவ் இவ்வாறு பேச ஹேமா கண்ணீருடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். கௌதமை காட்டிலும் தன்னிடம் மென்மையாகவும் புன்னகையுடனும் பேசும் ராகவிடம் கதறி அழ வேண்டும் என்பது போல் ஹேமாவிற்கு தோன்றியது. ராகவ் இப்பொழுது மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே தன்னிடம் மென்மையாகவும் பாசமாகவும் தான் நடந்து கொண்டிருக்கிறான். அவள் உண்மையில் ராகவின் ஆறுதலையும் அரவணைப்பையும் தேடினாள். ஆனால் அவளால் இதை செய்ய முடியவில்லை. கௌதம் தன்னை காயப்படுத்தியதற்காகத்தான் ராகவை தேடி சென்றால் அது அவனை காயப்படுத்துவதைப் போல ஆகிவிடும். தன்னுடைய சுயநலத்திற்காக ராகவை அவள் பயன்படுத்த விரும்பவில்லை. குழப்பத்துடனும் கண்களில் கண்ணீருடனும் நின்றிருந்த ஹேமாவை பார்த்த ராகவ் தன் விரலை சுருட்டி ஹேமாவின் நெற்றியை லேசாக இடித்தான். ஹேமா எதையும் கூறாவிட்டாலும் அவளின் எண்ணங்களை அவனால் யூகிக்க முடிந்தது. ஏமா, நீ கஷ்டப்படும் போது நான் உன் கூட இருப்பேன். நீ எப்படி வேணாலும் நினைச்சு பேசலாம், நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சமயத்தை யூஸ் பண்ணி உன் மேல எந்த அட்வான்டேஜும் நான் எடுத்துக்க மாட்டேன். நீ ரொம்ப உன்னை குழப்பிக்க வேண்டாம். நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்காக இருப்பேன் என மெலிதான ஒரு புன்னகையுடன் ராகவ் கூறினான். ஹேமா அழுது கொண்டிருந்தவள் எச்சிலை முழுங்கிக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். அவள் குரல் மேலும் தடுமாறி கரகரப்பாக மாறியது. ரொம்ப தேங்க்ஸ் ராகவ், ஆனா நான் அவ்வளவு ஈஸியா என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் என தன்னுடைய கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை துடைத்த ஹேமா தைரியமாக கூறினாள். அதே சமயம் கௌதம் ஷாலினியை அழைத்துக் கொண்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். காரில் இருந்த ஷாலினியை தூக்கி கொண்டு காரிலிருந்து வெளியே இறங்கிய கௌதமின் கொதிக்கும் உடம்பினை தொட்டு பார்த்தவள், கௌதம், உனக்கு என்ன காய்ச்சல் அடிக்குதா என ஷாலினி பதற்றமாக கேட்டாள். அவன் உடம்பு அலனாய் கொதித்தது. அடுப்பில் எரியும் கரி போல் அவனை தொட்டதும் ஷாலினி உணர்ந்தாள். எலும்பும் தோலுமாயிருந்த ஷாலினியை பார்த்த கௌதம், எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் என அழுத்தமாய் கூறினான். ஷாலினி அமைதியான அந்த 2 கருவிகளையும் உற்று நோக்கினாள். திடீரென்று அவள் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. உண்மையில் இது கௌதம் தானா என்று யோசித்தாள். அவை நினைவில் இருந்த கௌதம் முரட்டுத்தனமாகவும் எப்பொழுதும் மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசுபவனாகவும் இருந்தான். ஆனால் இப்பொழுது அவள் முன்னால் இருப்பவன் அமைதியாகவும் நேர்த்தியாகவும் காணப்படுகிறான். உடம்பெல்லாம் எப்படி கொதிக்குதுன்னு பார், எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ற. ஹாஸ்பிட்டல்ல போய் முதல்ல டாக்டர் பார்த்து இன்ஜெக்ஷன் போடு என ஷாலினி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, உன்னை செக்அப் பண்றதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன் என கௌதம் தன்னுடைய கரகரப்பான குரலில் கூறினான். மருத்துவமனை என்று கேட்டதும் ஷாலினியின் கண்கள் விரைந்தது. அவள் இதயம் படப்படுத்தது. ஒரு ஸ்பெஷலிஸ்டிடம் அவளை முழு உடல் பரிசோதனை செய்ய அழைத்து சென்றான். அப்பொழுது ஷாலினியின் கண்களில் இருந்த பயத்தை அவன் கவனிக்கவில்லை. 2 மணி நேரம் சென்றது. ஷாலினியின் முழு உடல் பரிசோதனையின் முடிவுகள் கௌதம் கைக்கு வந்தது. அவள் மீது காயமில்லாத இடங்களே கிடையாது. அவள் மீது பல தழும்புகள் இருந்தன. அதில் பழைய மற்றும் புதிதாக ஏற்பட்ட தழும்புகளும் அடங்கும். அவற்றில் சில லெதர் பெல்ட்டால் தாக்கப்பட்டது போல இருந்தது. சில தழும்புகள் யாரோ எரியும் சிகரெட் துண்டுகளை கொண்டு அவள் மீது சூடு வைத்ததை போல இருந்தது. மேலும் சில தழும்புகள் கூர்மையான கருவிகளால் ஏற்பட்டது போல இருந்தது. ஷாலினியை செக்கம் செய்த ஸ்பெஷலிஸ்ட் அவள் மனது அழுத்தத்தில் இருப்பதாகவும் கண்டுபிடித்தார்.
அவள் மணிக்கட்டில் பல தழும்புகள் இருந்தன. சில தழும்புகள் ஆழமாக காணப்பட்டது. இது அவள் தற்கொலைக்கு முயற்சி செய்திருப்பதை காட்டுகிறது என்று கூறினார். இதை கேட்ட கௌதம் இத்தனை வருடங்கள் அவளுக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. எவ்வளவு வலியிலும் வேதனையிலும் துடித்திருப்பாள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது அவன் இதயத்தை யாரோ குத்தி கிழிப்பது போல அவனுக்கு வலி ஏற்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக அவள் என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்து இருப்பாள் என்று யோசித்தான். அந்த ஹாஸ்பிட்டல் அங்கும் இங்கும் வெள்ளை நிற உடை அணிந்த டாக்டர்களை பார்த்த ஷாலினி பதட்டமாக காணப்பட்டாள். அவள் மனநிலையில் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அங்கிருந்த டாக்டர் அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து அடுத்த கணமே ஷாலினி வெறுத்தனமாக கத்த ஆரம்பித்தாள். அவர்கள் அவளை தொடுவதற்கு முன்பே மிகுந்த வலியில் இருப்பது போல பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டாள். அவள் கத்தும் சத்தம் கேட்ட கௌதம் அந்த வார்டிற்குள் ஓடி வந்தான். நீண்ட நேரம் அவளை சமாதானம் செய்த பின்புதான் அவள் அமைதியானாள். பின் அங்கிருந்த நர்ஸுடன் அவளை குளிப்பதற்காக அனுப்பி வைத்தான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸ் அவளை நன்கு குளிப்பாட்டிய பிறகு அவளுடைய உண்மையான தோற்றம் நன்றாக தெரிந்தது. ஷாலினியின் முகத்தில் காயங்கள் இருந்த போதிலும் அவள் இன்னும் அழகாகத்தான் தோன்றினாள். அவளது இரு கண்களும் எப்பொழுதும் போல பிரகாசமாக இருந்தது. ஆனால் அவளுடைய தோல் வெளியே போய் வெண்மை நிறத்தில் இருந்தது. அது நீண்ட நாட்களாக அவள் உடம்பில் சூரிய வெளிச்சம் படவில்லை என்பதை தெளிவாக காட்டியது. படுக்கையில் உள்ள ஒரு மூலையில் செவற்றோடு செவற்றாக ஒட்டிக்கொண்டு கண்களில் கண்ணீருடன் அமர்ந்திருந்த ஷாலினியை கௌதம் நீண்ட நேரமாக பார்த்து கொண்டே நின்றிருந்தான். பின் மெதுவாக தன்னுடைய கரகரப்பான குரலில், ஷாலினி, இத்தனை வருஷமா நீ எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த என வருத்தத்துடன் கேட்டான். ஷாலினி நடுங்கிக் கொண்டே தன் கால்களை சுருட்டி கொண்டு தன்னுடைய கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். கௌதம், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ரொம்ப பயமா இருக்கு. என்னை இவங்க எல்லாம் அடிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பிளீஸ் கௌதம், என்னை இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போ என நடுங்கிக் கொண்டே ஷாலினி கௌதமிடம் கெஞ்சினாள். ஷாலினியின் முன்னால் நடந்து வந்த கௌதம் அவள் முன்னே முட்டி போட்டு அமர்ந்தான். அவளுடைய தோள்களை மெதுவாக தட்டி கொண்டே, ஷாலினி, நான் எங்க இருக்க, என்னை மீறி யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது, பயப்படாத என அவளுக்கு தைரியம் கூறினான். இல்ல, அவங்க என்ன அடிப்பாங்க என திடீரென்று அவள் மிகவும் கலக்கமடைந்தாள். இதுக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல தான் அடைச்சி வச்சிருந்தாங்க. அவங்க எனக்கு டெய்லி ஊசி போட்டாங்க, டெய்லி மாத்திரையை என் வாயில துணிப்பாங்க. நான் அதை சாப்பிடலனாலும் என்னை அடிச்சு அந்த மாத்திரையை சாப்பிட வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்க்க பிடிக்கல கௌதம், எல்லாருமே மிருகங்க என கூறும்போதே ஷாலினியின் குரல் உடைந்தது. ஷாலினி தன்னை சுற்றியிருந்த வெள்ளை சுவற்றை பார்த்தாள். அந்த ஹாஸ்பிட்டல் அறையின் வெளியே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த டாக்டர்களையும் மற்றும் நர்சுகளையும் பார்த்த ஷாலினி மேலும் நடுங்க ஆரம்பித்தாள். அங்க பாரு கௌதம், அந்த பேய் எல்லாம் இந்த மறுபடி வந்துடுச்சு என அழ ஆரம்பித்தாள். அவள் திடீரென்று தன் பலத்தால் தன் அருகில் நின்று கொண்டிருந்த கௌதமை முழு மூச்சாக தள்ளிவிட்டாள். அவள் ஏதோ ஒன்றை பார்த்து பயந்தவளைப் போல அந்த அருகில் இருந்த ஜன்னலின் விளிம்பில் ஏற ஆரம்பித்தாள். நான் இங்கிருந்து கீழே குதிச்சா அவங்களால என்ன பிடிக்கவே முடியாதுல்ல என வெறித்தனமாக கத்த ஆரம்பித்தாள். அவள் ஜன்னல் விளிம்பில் ஏறிய அடுத்த நிமிஷமே கௌதம் உடனடியாக அவளை பின்னால் இருந்து பிடித்து கொண்டான். பின் அவளை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்தான். ஷாலினியை அடக்க முடியாததால் கௌதம் டாக்டரை கத்தி கூப்பிட்டான். சூர்யாவின் சத்தம் கேட்ட டாக்டர் உடனடியாக அந்த அறைக்குள் நுழைந்தனர். மேலும் விபரீத முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க அவளுக்கு மயக்க மருந்தை செலுத்தி படுக்க வைத்தனர். மயக்கத்திலிருந்து எழுந்த ஷாலினி முற்றிலும் வேறு ஒரு அறையில் இருப்பதை கண்டாள். எங்கு பார்த்தாலும் பிங்க் நிறத்தில் நிரம்பி வழியும் ஒரு ஆடம்பரமான அரண்மனை பாணியில் இளவரசி அறையில் இருப்பதைப் போல உணர்ந்தாள். அவள் தன்னை சுற்றி பார்த்தாள். அது மிகவும் பரிச்சயமான இடம் போல தோன்றியது. இருப்பினும் அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை அவளால் சரியாக நினைவில் கொள்ள முடியவில்லை. ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா என இனிமையான ஒரு கம்பீர குரல் அவளுக்கு பின்னால் இருந்து கேட்டது. ஷாலினி திரும்பி பார்த்தாள். வெள்ளை சட்டை அணிந்திருந்த அந்த மனிதன் வெகு தொலைவில் நிற்பதை கண்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தெரியுதா, நான் எவ்வளவு அருவருப்பானவன்னு பாத்தீங்க தானே என ஷாலினி அழுதாள். ஷாலினி படுத்திருந்த படுக்கையை நோக்கி கௌதம் நடந்து வந்தான். அவள் கண்களில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து துடைத்தான். ஷாலினி, இப்பயாவது சொல்லு, இத்தனை வருஷமா உனக்கு என்ன நடந்தது கௌதம் கேட்டான். ஷாலினி படுக்கையின் கட்டத்தில் சாய்ந்தபடி படுக்கையில் அமர்ந்து கொண்டாள். தன் இரு கைகளாலும் முழங்கால்களை அணைத்துக் கொண்டாள். அவளுடைய கன்னம் மெலிந்த கைகளில் படிந்தபடி அமர்ந்து கொண்டாள். உன்னோட அண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் அந்த விஷயம் நடந்ததுல இருந்து நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து என்னை சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு என ஷாலினி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். மேலும், நான் பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணும்போது கூட நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டாங்க. நீங்க அப்ப இங்க இல்ல கௌதம், நீங்க இல்லாத நேரத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது.
யார்கிட்ட என்னுடைய வேதனைய சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுன்னு அன்னைக்கு நினைக்கும் போதுதான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் கௌதம். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை தேடுறதுக்கு முடிவு பண்ணேன். உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சு அதுல ஏறி உக்காந்தேன். எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்த கௌதம். நான் பைத்தியம் இல்ல, என்னை விடுங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவங்க நான் சொன்னதை எதுவுமே கேட்கல. அது ஒரு ஜெயில் மாதிரி இருந்தது. அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு பார்த்தேன். ஆனா எப்பெல்லாம் நான் அங்கிருந்து ஓட பாக்குறேனோ அப்பெல்லாம் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இதை கேட்ட கௌதம் கோபத்தில் தன்னுடைய புருவத்தை உயர்த்தினான். பின் அவள் கைகளில் இருந்த காயத்தை உற்று பார்த்தவன், அப்புறம் எப்படி இந்த தடவை உன்னால தப்பிக்க முடிஞ்சது என கேட்டான். அதை கேட்டவுடன் ஷாலினியின் முகம் வெளிரியது. அவள் கைகள் உடலை இறுக்கிக் கொண்டன. அவள் உடம்பு பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. கொஞ்ச வருஷமா அவங்க என்ன அங்கேயே அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க நான் இந்த மாதிரி ஆறதுக்கு டெய்லி வலுக்கட்டாயமா ஊசி அப்புறம் கண்ட கண்ட மருந்தையும் கொடுப்பாங்க. நான் மட்டும் அங்க இருந்திருந்தா கண்டிப்பா நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும் என ஷாலினி கூறினாள். அடுத்து அவள் கூறிய விஷயத்தை கேள்விப்பட்ட கௌதம் அதிர்ச்சி அடைந்தான். எபிசோட் 148. என் உயிர் நீ. ஷாலினி விருப்பத்திற்கு மாறாக தன்னை மனநல மருத்துவமனையில் அடைக்கப்பட்டதையும் எண்ணற்ற ஊசிகளையும் மருந்துகளையும் அவள் உடம்பில் செலுத்தியதையும் கௌதமிடம் கூறிக்கொண்டே இருந்தாள். என்னால வெளியில யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. நான் அவங்க சொல்றத கேட்காததுனால அவங்க என்ன கொடுமை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச வருஷம் என்ன பெட்ல கட்டி வச்சாங்க. இது எல்லாமே எனக்கு ஒரு கெட்ட கனவு போல இருக்கு. அதனாலேயே நான் பாதி விஷயத்த மறந்துட்டேன் என்றவள் மேலும், என்ன தினமும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சதால நான் அவங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க சொல்றத நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்னை என் ரூம்ல ஃப்ரீயா சுத்த அலோ பண்ணாங்க. அப்பதான் உன்னை பத்தி நியூஸ் என் காதுக்கு வந்துச்சு. எல்ஜி கார்பரேஷன் ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஒரு பொண்ணு கூட வந்ததா புரளி கேள்விப்பட்டேன். அந்த விஷயம் கேட்ட உடனே அது நீங்களாதான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே நம்ம 2 பேரும் ஒன்னா வளர்ந்த ஞாபகம் எல்லாம் எனக்கு அப்பதான் வந்தது. அப்ப இருந்துதான் அவங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பிளான் பண்ண. எனக்கு டெய்லி ஒரு டாக்டர் தான் இன்ஜெக்ஷன் அப்புறம் மருந்து தருவாங்க. அவங்க கூட நான் நல்லா பேசி பழகினேன். என்ன நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவங்க அதே மாதிரி எனக்கு மாத்திரையும் மருந்தும் கொடுக்க வரும்போது அவங்களுக்கு தெரியாம அவங்கள அடிச்சிட்டேன். அவங்க மயக்கப்பா இருந்தப்போ நான் அவங்களோட டாக்டர் கவுனை போட்டுக்கிட்டேன். அந்த டாக்டரோட அனுமதி சீட்டை எடுத்துக்கிட்டு அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்று ஷாலினி அழ ஆரம்பித்தாள். ஏறக்குறைய அரை மாதங்களாக ஷாலினி அந்த மக்களிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்தாள். அவளிடம் பணமோ அடையாள அட்டையோ இல்லை. அவர்களிடம் பிடிபட்டு விடுவோமோ என்ற பயத்தால் பிச்சைக்காரியாக நடிக்க ஆரம்பித்தாள். ஷாலினி மிகவும் படபடப்பாகவும் வலியுடனும் இருப்பதைக் கண்ட கௌதம் புருவங்களை சுருக்கினான். உன் அடைச்சி வச்ச அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் பேர் என்ன என கோபமாக கேட்டான். அதோட பேரு லிங்குசாமி ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த டாக்டரோட பர்ஸ்ல பார்த்தேன் என ஷாலினி யோசித்துக் கொண்டே பேசினாள். லிங்குசாமி ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன என்ற கௌதம் ஹாஸ்பிட்டல் பெயரை வேறு எங்கோ கேள்விப்பட்டது போல இருக்கிறது என்று நினைத்தான். சென்னை பக்கத்தில் தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக அவள் அவனுடன் மிகவும் நெருக்கமான தொலைவில் இருந்தான் இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. கௌதமின் கைகள் கோபத்தில் தன்னுடைய முஷ்டிகளை இறுக்கினான். அவனது வெளிப்பாடு மிகவும் கோபமாக இருந்தது. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நான் உன் மேல கார் மோதாம அப்படியே போயிருந்தா நீ என்ன காண்டாக்ட் பண்ற ஐடியால இருந்துச்சு இல்லையா என்று கௌதம் ஷாலினியை பார்த்து கேட்டான். ஷாலினியின் நீண்ட கண்ணிமைகள் பட்டாம்பூச்சி ரக்கைகள் காயம்பட்டது போல நடுங்க ஆரம்பித்தது. அவள் நடுங்கும் குரலில், கௌதம், கார்த்திக்கும் நானும் என்னால இனிமே ஒண்ணு எப்படி கௌதம் என பேசுவதற்கே ஷாலினி திணறினாள். ஷாலினி பேசி முடிப்பதற்குள் கௌதம் குறுக்கிட்டு, உனக்கு கார்த்திக் மேல அவ்வளவு வெறுப்பா? அவன் உன்னை எவ்வளவு விரும்புறான்னு உனக்கு தெரியாதா என கேட்டான். அவனது கடின போக்கை கண்ட ஷாலினியின் உதடுகள் நடுங்கின. அவன் மிகவும் கோபமாகவும் கடுமையாகவும் காணப்பட்டான். நான் எதையாவது கற்பனை செய்கிறேனோ? கௌதமின் தற்போதைய நடவடிக்கைகள் அனைத்தும் கார்த்திகை போலவே இருந்தது. கௌதம் ஒருபோதும் கோபத்தில் மற்றவர்களை வசைப்பாடியதில்லை. இருப்பினும் கௌதமும் கார்த்திக்கும் இரட்டையர்கள். எனவே அவர்களிடம் ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் இருப்பது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. ஷாலினி கடைசியாக கௌதமை பார்த்து நீண்ட நாட்களாகி இருக்கலாம். அதனால் கூட அவள் கௌதம் வேறு விதமாக கற்பனை செய்து இருக்கலாம் என்று நினைத்தாள். பதில் சொல்லு ஷாலினி என்று கௌதமின் குரல் அழுத்தமாய் கேட்டது. ஷாலினி தலையை ஆட்டியபடி பார்வையை தாழ்த்தினாள்.
கார்த்திக் சமுதாயத்துல ஒரு நல்ல ஆள். அந்த ஸ்கூல்ல மனுஷன் அவருக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிடுச்சு. எங்க 2 பேரோட உலகமும் வேற வேற. எனக்கு அவரை பிடிக்கல என ஷாலினி கூறினாள். அந்த அறையின் வெப்பநிலை உடனடியாக உறைபனி நிலைக்கு குறைந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஷாலினி கௌதமை பார்த்து, கௌதம், எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல மறுபடியும் பழைய விஷயத்த பேசாத என்று கௌதமை பார்த்து கேட்டாள். பின் எதையோ யோசிப்பது போல பார்வையை உயர்த்தினாள். மெதுவாக தன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனது ஒதுங்கிய முகத்தில் வழக்கத்திற்கு மாறான நிறத்தை கண்டதும் அவன் கையை தொட்டாள். காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்டியா? உன் உடம்பு இன்னும் அனலாதான் கொதிக்குது. உடனே அதை நீ கவனிக்கலன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என அக்கறையாக ஷாலினி பேசினாள். அவனது நன்கு வரையறுக்கப்பட்ட அழகான முகம் அவள் முகத்திற்கு அருகில் இருந்தது. அவளுடைய மணிக்கட்டை பிரித்தான். அவன் கண்களில் அவளுக்கு புரியாத ஒரு சிக்கலான வெளிப்பாடு இருந்தது. எனக்கு காய்ச்சல் பிடிச்சுனா நீ என்னை பார்க்கவே முடியாது என ஷாலினியை பார்த்து கூறினான். ஷாலினிக்கு அவன் சொன்னது எதுவுமே புரியவில்லை. கௌதம் ஷாலினியின் அறையிலிருந்து வெளியேறினான். அவன் படிக்கட்டுகளில் இறங்கி நடந்து கொண்டிருந்த போது ஒரு குழந்தையின் சத்தத்தை கேட்டான். அவர் ஒரு பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தது நான் கேள்விப்பட்டேன். அவர் தூங்கினா என்ன, தூங்காட்டா என்ன, நான் இன்னைக்கு அவரை பார்த்து பேசியே ஆகணும். கௌதம் தன்னுடன் ஒரு பெண்ணை அழைத்து வந்ததை கேள்விப்பட்டு விரைந்து வந்த ரோகித்தை மூர்த்தி உற்று பார்த்தான். அவர் ரோகித்தை பார்த்து பெருமூச்சு விட்டார். சின்னையா, பெரியய்யா ஏற்கனவே தூங்க போயிட்டாரு. அவர் நாளைக்கு காலையில உங்களை பாப்பாரு என்று மூர்த்தி ரோகித்தை சமாதானம் செய்ய நினைத்தான். எனக்கு அது தெரியாது. நான் அவரை பார்க்கணும். எனக்கு இன்னொரு அம்மா எல்லாம் வேணாம். நான் இங்க இருக்க மாட்டேன். ரோகித் வழக்கமான குழந்தையை போல் இல்லை என்றாலும் அவன் எப்போதும் தனது அம்மாவுக்கு தீங்கு விளைவிக்கும் எவருக்கும் எதையும் எதிர்த்து நிற்பான். இப்பொழுதும் அதே போல அவன் கோபமாக இருந்தான். அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலைக்காரர்களும் தன் அப்பாவுக்கு பயந்தாலும் அவன் ஒருபோதும் கௌதமை பார்த்து பயப்பட மாட்டான். கோபமாக இருக்கும் போது கௌதமை விட பிடிவாதமாக இருந்த ரோகித்தை மூர்த்தி முறைத்தார். இதை பற்றி கௌதமின் சொல்லலாமா என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கௌதம் படிக்கட்டுகளிலிருந்து இறங்குவதை கண்டார். கௌதம் சார் என மரியாதையாக தலைகுனிந்து நின்றார். கௌதம் கோபத்துடன் தன் கையை அசைத்தான். நீங்க இனிமே இங்க வேலை செய்ய வேண்டாம் என்று கூறினான். அறைக்குள் அவர்கள் மட்டுமே இப்பொழுது எஞ்சியிருந்தனர். இருவரும் சில நொடிகள் சத்தமில்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். ரோகித் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் தனது சிறிய கன்னத்தை மேலே உயர்த்தியபடி தனது பிரகாசமான கருப்பு கண்களால் வெளிப்பாடற்ற கௌதமை பார்த்தான். நீங்களா ஒரு பொண்ணை உங்க கூட கூட்டிட்டு வந்ததா என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா? எனக்கு வேற அம்மா கூட்டிட்டு வர நினைக்கிறீங்களா? நீங்க எனக்கு வேற அம்மா கொண்டு வர நினைச்சா அப்புறம் நான் ராகவ் மாமாவுக்கு கால் பண்ணி என்னோட இன்னொரு அப்பாவை அவர்கிட்ட இருக்க சொல்லிடுவேன் என ரோகித் பேச கௌதம் தன் புருவத்தை லேசாக உயர்த்தி எதிரே இருந்த அழகிய தோற்றமுடைய ரோகித்தை பார்த்தான். உன் உடம்புல ஓடுறது கௌதம் ரத்தம். நீ அவனோட பையன். நீ என்ன சொன்னாலும் இது உன் லைஃப்ல மாத்த முடியாத ஒண்ணு என்று கௌதம் கூறினான். அப்படின்னா நீங்க எனக்கு வேற அம்மா கொண்டு வருவீங்களா என்று ரோகித் பாவமாய் கேட்டான். இல்ல, அவ எனக்கு பிடிச்ச பொண்ணு. உன் அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணு கிடையாது என்று கௌதமின் அலட்சியமான வார்த்தைகளை கேட்ட ரோகித் தன் சிறிய புருவங்களை சுருக்கினான். இன்றிரவு அவனுடைய அப்பா ஏன் இவ்வளவு வித்தியாசமாக பேசுகிறார் என்று நினைத்தான். ஏன் அப்பா சொல்வது எனக்கு புரியவில்லை என யோசித்துக் கொண்டே நின்றிருந்தான். அப்பொழுது, லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் தூங்கு என்ற கௌதம் ரோகித்தை வலுக்கட்டாயமாக அவனது அறைக்கு அழைத்து சென்றான். ரோகித்தை அவனுடைய படுக்கையில் இருந்த பிறகு கௌதம் வேகமாக வெளியேறினான். வழக்கம் போல் அவனுக்கு கதை சொல்லவோ அல்லது குட் நைட் முத்தம் கொடுக்கவோ இல்லை. இன்னைக்கு அப்பாக்கு என்ன ஆச்சு என ரோஹித் குழப்பமாக பார்த்தான். தன் அறைக்கு திரும்பிய கௌதம் ஒரு டைரியை எடுத்தான். தனது தம்பியும் அவனும் 8 வயதாக இருந்த போது நடந்த சம்பவத்தை ஆவணப்படுத்திய ஒரு பக்கத்தை புரட்டினான். 2 சகோதரர்களும் கடத்தப்பட்ட அந்த ஆண்டு ஒரு இருட்டு அறையில் அடைக்கப்பட்டனர். 4 அல்லது 5 பேர் உள்ளே நுழைந்தனர். 2 சகோதரர்களையும் தீர்த்து கட்ட விரும்பினர். மேலும் அவன் தனது தம்பியை அவர்களிடம் இருந்து காப்பாற்ற போராடினான். அப்பொழுது அவன் கிட்டத்தட்ட இறந்து இருப்பான். ஆனால் இறுதியில் அவன் உயிர் பிழைத்தான். அவர்களுக்கு 12 வயதாக இருந்த பொழுது அவரது இளைய சகோதரர் தன்னை சுற்றி நடந்த அரசியல், மோசமான தந்திரங்கள் மற்றும் சூழ்ச்சிகளை வெறுத்தான். அவனின் கஷ்டத்தை குறைக்க ஒரு படி மேலே சென்றான். மேலும் அவன் தனது தம்பியை அதிலிருந்து விடுவித்தான். அவர்களுக்கு 20 வயதாக இருந்தபோது ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண் தனது சொந்த தொழிலை தொடங்கிய தனது தம்பியிடம் விழுந்தார். அவள் அவனை மணக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாள். அவனுடைய தம்பிக்கு அவளை பிடிக்கவில்லை. ஆனால் திருமணத்தின் மூலம் 2 கம்பெனிகளும் ஒன்றிணைவது அவசியம். மீண்டும் ஒரு முறை மேலேறி தன் தம்பிக்காக அந்த பாரத்தை அவன் தாங்கிக் கொண்டான். ஷாலினிதான் அவன் வாழ்க்கையில் நடந்த முதல் விபத்து. தன் தம்பியுடன் அவளை பார்த்ததிலிருந்தே அவளுடைய அழகு அவனை கவர்ந்தது.
ஷாலினியை அவனிடம் இருந்து திருடி சென்றது தான் தன் வாழ்நாளில் தன் தம்பிக்கு அவன் செய்த ஒரு சுயநலமான விஷயம். அவன் இதயத்தில் வலி அதிகமாக இருந்தது. அவன் இனிமேல் நேர்மையாகவும் பாசமாகவும் இருக்க விரும்பவில்லை. அவன் ஷாலினியுடன் இருக்க விரும்பினான். அவளுடன் ஒரு சாதாரண வாழ்க்கையை கழித்தான். அவன் வாழ விரும்பினான். அவன் தனது இளைய சகோதரனின் பெண்ணிடம் இரக்கமில்லாமல் இருக்க விரும்பவில்லை என்றாலும் அவன் ஒரு முறை சுயநலமாக இருந்து தனது இளைய சகோதரனின் உடலை ஆக்கிரமிக்க விரும்பினான். அதனாலேயே அவனது தம்பியை வேறொரு பெண்ணிடம் உணர்வுகளை வளர்த்து கொள்ள அவனால் முடியவில்லை. அதே சமயம் ஏமா அவளுக்காக போடப்பட்டு இருந்த இஞ்சி டீயை குடித்தாள். தூங்கி எழுந்த பிறகு மறுநாள் வழக்கம் போல் வேலைக்கு சென்றவள் எதுவும் நடக்காதது போல ரோஹித்தை வீடியோ காலில் அழைத்தாள். வீடியோ காலில் தன் அப்பா ஒரு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்ததை ரோஹித் தன் அம்மாவிடம் சொல்லவில்லை. அந்த பெண் தன் அப்பாவின் தங்கை என்று மூர்த்தி கூறியிருந்தார். அது உண்மையா பொய்யா என்று அவனுக்கு தெரியவில்லை. இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய அம்மாவிடம் வீட்டிற்கு வரும்பொழுது கூறிக்கொள்ளலாம் என்று காத்திருந்தான். 2 நாட்களுக்கு பிறகு ஹேமாவுக்கு கிட்டத்தட்ட வேலை முடிந்து வீட்டிற்கு கிளம்பும் நேரத்தில் மீராவிடமிருந்து அழைப்பு வந்தது. ஹேமா, இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா இருக்கியா? நான் கடைக்கு போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் என கேட்டாள். மீராவின் குரல் லேசாக திணறுவதைக் கண்ட ஹேமா, மீரா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கவலையுடன் கேட்டாள். மீரா ஹேமாவிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நானும் வருணும் பிரிஞ்சிட்டோம். நேத்து நைட்டு மனோஜ் மறுபடியும் அவனை வற்புறுத்தினான். என்னால இனிமே இதை பண்ண முடியாது. வருணுக்கு இனிமே என்னால அப்படி பண்ண முடியாது. எனக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுத்து என்னை நல்லா பாத்துக்கிட்டான். ஹேமா, என்னால முடிஞ்ச எல்லா வழியுமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால அவன்கிட்ட இருந்து விலக முடியல. அவனை நீ வேணான்னு போக சொன்னா மட்டும்தான் எனக்கு என்னோட சுதந்திரம் கிடைக்கும் என தீர கவலையுடன் பேசுவதை ஹேமா கேட்டதும் அவள் இதயம் கனத்தது. ஹேமாவின் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு கடந்த சில நாட்களாக எதுவுமே நடக்காதது போல நடித்துக் கொண்டே இருந்தாள். மீண்டும் கௌதமின் நினைவு வந்ததும் அவள் மனது கட்டுப்பாடில்லாமல் போனது. அதனால் மனம் கொஞ்சம் உடைந்து போனாள். ஒன்றாக இருப்போம் என்று முதலில் சொன்னவன் கௌதம்தான். ஆனால் இன்று அவளை முதலில் கைவிட்டதும் அவன்தான். மீரா பேசிக்கொண்டே இருக்க ஹேமா அமைதியாக இருந்தாள். ஹேமா, இருக்கியா? என்னாச்சு என கவலையுடன் மீரா கேட்டாள். மீராவும் ஹேமாவும் நெருங்கிய நண்பர்கள். ஹேமா எதையும் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அவளின் மௌனத்தை கூட மீராவால் உணர முடிந்தது. ஒன்னும் இல்ல, அப்புறம் மால்ல மீட் பண்ணலாம் என திணறியபடியே ஹேமா தன் உதட்டை பிதுக்கினாள். எபிசோட் 149. எதுக்காக வந்தாயோ? அது சென்னையில் உள்ள மிக ஆடம்பரமான ஷாப்பிங் மால். ஹேமா அந்த மாலுக்கு வரும்போது மீரா அங்கே நுழைவாயிலில் காத்திருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தனர். அன்று இரவு மழையில் நனைந்த ஹேமாவுக்கு காய்ச்சல் எதுவும் வரவில்லை என்றாலும் அன்று முதல் அவளின் தொண்டை அரிப்புடன் இருந்தது. மற்றும் அவள் மேக்கப் போட்டு இருந்தாலும் கொஞ்சம் வெளிர் நிறமாகவே இருந்தாள். மறுபுறம் மீராவின் நெற்றியில் ஒரு பேண்டேஜ் சுற்றி இருந்தது. அவள் ஹேமாவை விட மோசமான நிலையில் இருந்தாள். ஹேமா அவள் நெற்றியை பார்ப்பதை கவனித்த மீரா அவள் நெற்றியில் உள்ள பேண்டேஜை தொட்டு பார்த்தாள். அவளுக்கு ஒன்றுமில்லை என்பது போல சிரித்தாள். இது ஒன்னும் இல்ல, நேத்து நைட்டு அவன் செம்ம டென்ஷன்ல இருந்தான். நான் அவன் மண்டையில ஆஷ்ட்ரேயால நல்லா 4 அடி விட்டுட்டேன். அப்பதான் என்னோட கால் தடுமாறி அங்க இருக்கிற அலமாரியில இடிச்சு என் தலையில அடிபட்டுடுச்சு. உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஹேமா. ஏன் நெத்தியில இருக்கிறது 3 தையல் தான், ஆனா அவனோட மண்டையில இருக்கிறது 9 தையல். என்னை விட அவனுக்கு தான் 3 மடங்கு அடி ஜாஸ்தி என்று ஹேமா சத்தமாக சிரித்தாள். ஹேமா மீராவை பரிதாபமாக பார்த்தாள். பின் நெற்றியை மென்மையாக தடவிய ஹேமா, அடி வாங்கினது மட்டும் இல்லாம இதுல அவனுக்கு கம்மியான அடி, உனக்கு கம்மியான அடின்னு சொல்லிட்டே திரி. இருந்தாலும் உனக்கு ரொம்ப குசும்பு மீரா என்று ஹேமா லேசாக சிரித்தாள். இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணி என் ஆளு கார்டை தேய்ச்சி எடுக்கிறோம். அவனை பழி வாங்குறோம். வா, சீக்கிரம் உள்ள போலாம் என்ன உற்சாகமாக மீரா கூறினாள். உனக்கு தெரியுமா, இவனோட கார்டுல ஸ்பெண்டிங் லிமிட்டே கிடையாது. நம்ம எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் என சிரித்துக்கொண்டே மீரா கூறினாள். அப்படியா? அப்புறம் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டே இருக்க? வா, இன்னைக்கு அவனோட பேங்க் அக்கௌண்ட் டோட்டலா காலி பண்றோம் என ஹேமா சிரித்துக்கொண்டே கூற மீரா அவளை முந்திக்கொண்டு மாலுக்குள் நடந்தாள். அப்பொழுதுதான் ஹேமாவிற்கு கௌதம் இதே மாதிரி பல கார்டுகளை அவள் கையில் திணித்தது ஞாபகத்திற்கு வந்தது. ரோஹித்தை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்ட அன்றிரவுதான் கௌதம் அவள் கையில் அந்த கார்டினை கொடுத்தான். மீரா ஹேமாவை பெண்களுக்கான பிரத்யேகமாக ஆடை பிரிவுக்கு இழுத்து சென்றாள். ஹேமா, இங்க இருக்கிற எதை வேணும்னாலும் நீ செலக்ட் பண்ணு, அதுக்கு நான் பணம் தரேன். இங்க நம்ம பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா
சில்ட்ரன் செக்ஷன் போறோம், குழந்தைகளுக்கு துணியை வாங்கி தள்ளுறோம், அவன் கார்டுல இருக்கிற பணத்தை காலி பண்றோம் என்ற மீரா துணிகளை ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தாள். தான் வாங்கும் ஆடைகளுக்கு மீராவிடம் பணம் வாங்க ஹேமா திட்டமிடவில்லை. இருந்தாலும் அவளுக்கு பிடித்த ஆடைகளை தேடி ஆடை ராக்குகளில் இடையே உழவினாள். காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த வெளிர் நிற ஆடைகளில் ஒன்று ஹேமாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த கடையில் வேலை செய்யும் பணியாளரை அழைத்து அதை பேக் செய்யுமாறு உத்தரவிட்டாள். அப்போதுதான் திடீரென்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது. கௌதம், நான் பாட்டிய பார்க்க போகும்போது இதை போட்டுக்கவா, பாட்டிக்கு இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும்ல என்ற ஷாலினியின் குரல் கேட்டது. ஹேமாவுக்கு பிடித்த உடை ஜன்னலில் தொங்கவிடப்பட்டது. அவள் ஒரு துணி ராக்கின் பின்னால் நின்றிருந்ததால் கடைக்குள் நுழைந்த கௌதமையும் ஷாலினியையும் அவள் பார்க்கவில்லை. அதேபோல் கௌதமும் ஷாலினியும் அவளை பார்க்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. பணியாளர் ஹேமாவுக்கான ஆடையை கீழே எடுக்கவிருந்தார். அப்பொழுது ஷாலினியும் அதே ட்ரெஸ்ஸை கேட்க, சாரி மிஸ், இந்த ட்ரெஸ் வேற ஒரு கஸ்டமர் எடுத்துட்டாங்க என்று பணிவுடன் பதிலளித்தார். ஷாலினி குழப்பத்தில் முணுமுணுத்தாள். ஏற்கனவே யாரும் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்களா? கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் வருத்தமாக தலையை குனிந்தாள். அப்படின்னா வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுக்கிறேன் என சோகமான மெல்லிய குரலில் கூறினாள். அந்த ஜன்னலில் தொங்கவிடப்பட்டிருந்த ஆடையை கீழே இறக்கிய ஊழியர்கள் ராக்குகளுக்கு பின்னால் நின்றிருந்த ஹேமாவிடம் ஒப்படைக்க சென்றான். அப்பொழுது கணீர் என்ற ஒரு குரல் அவன் காதில் விழுந்தது. ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இந்த டிசைன்ல இருக்கா என கௌதம் கேட்டான். அங்கிருந்த ஊழியர்களின் பார்வை கௌதமின் மீது விழுந்தது. அவனது கட்டுமஸ்தான உடலும் அவனது அழகான முகத்தையும் கோட் சூட் அணிந்திருக்கும் விதத்தையும் பார்த்தனர். நிச்சயம் கௌதம் ஒரு பெரிய இடத்திலிருந்து வந்திருக்கும் ஆள் என்று நினைத்தான். சார், இந்த ட்ரெஸ் லிமிடெட் எடிஷன் மட்டும்தான், இதுல ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு, அதுவும் இந்த கடைக்கு வந்துருச்சு என மரியாதையுடன் கௌதம் முன் அந்த ஊழியர் கூறினான். கௌதம், பரவாயில்ல, நான் வேற ட்ரெஸ் வாங்கிக்கிறேன் என்று ஷாலினி கௌதமின் கையை கோர்த்து கொண்டு, நான் வேற டிசைன் ஏதாவது இருந்தா பாக்குறேன் என்றாள். ஆனால் கௌதம் அவள் கூறுவதை கேட்கவில்லை. அந்த கடையின் ஊழியரை கோபமாக பார்த்தவன், அந்த ட்ரெஸ்ஸை இப்ப இங்க கொண்டு வாங்க. அந்த கடையின் ஊழியர் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டு முழித்தான். தன் முன் நின்றிருக்கும் கௌதம் பார்ப்பதற்கு மிகப்பெரிய பணக்காரராக அவனுக்கு தெரிந்தான். அதனால் அவனை அந்த ஊழியர் எதிர்க்க பயந்தான். ஆனால் ஹேமாவை பார்க்கும் பொழுது அந்த ஊழியருக்கு அப்படி தெரியவில்லை. பார்ப்பதற்கு சாதாரண ஒரு பெண் போல் தான் தெரிந்தாள். அப்பொழுது அந்த அடுக்கி வைத்த ராக்கின் பின்னால் நின்றிருந்த ஹேமா ஷாலினியை எட்டி பார்த்தாள். அவள் அருகிலேயே கௌதமும் நின்றிருப்பதை கண்டாள். இந்த உலகம் மிகவும் சிறியது. அவள் ஷாப்பிங் செய்ய வெளியே வருவதை அபூர்வமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அதே நேரத்தில் அவர்களையும் அவள் சந்தித்து இருக்கிறாள் என்றால் நிச்சயம் இந்த உலகம் மிகவும் சிறியது என்று நினைத்து கொண்டாள். இருந்தாலும் ஷாலினியை கௌதம் இங்கு அழைத்து வந்திருப்பது எதற்காக என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. நேற்று இரவு அவளை பார்த்த பொழுது கிழிந்த முறையில் இருந்தாள். ஆகவே அவளுக்கு புதிய ஆடைகள் எடுக்க அவளை வெளியே அழைத்து வருவது இயல்பான விஷயமே என்று நினைத்து கொண்டாள். ஏமாவை இங்கு அவன் பார்ப்பான் என்று சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கண்கள் ஏமாவின் கண்களை பார்க்கும் பொழுது அவன் முகத்தில் ஒரு சிக்கலான வெளிப்பாடு தோன்றியது. ஏமாவும் அவனை இங்கு எதிர்பார்க்கவே இல்லை. கௌதம் அருகே நின்றிருந்த ஷாலினியை ஹேமா உற்று பார்த்தாள். பின்பு சட்டென்று தன் பார்வையை அவளிடம் இருந்து விலகினாள். மிஸ்டர் கௌதம், உங்களுக்கு இந்த ஒரு சிம்பிள் ரூல்ஸ் கூட புரிய வைக்கணுமா என்ன? ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண உங்களுக்கு தான் இந்த ட்ரெஸ் போகும். கடைசியா வந்த இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு நீங்க பில் போட முடியாது. உங்க பணத்தை வச்சு, உங்களுடைய இன்ஃபுளுயன்ஸை வச்சியோ ஏதோ ஒரு பொண்ணுக்காக அடுத்தவங்களை அடக்க நினைக்காதீங்க என தன்னுடைய உதட்டை கடித்துக் கொண்டு ஹேமா பேசினாள். ஹேமா பேசியதற்கு அவன் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அவனுடைய இதழ்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அவளுடன் பேசுவதற்கே அவன் விரும்பாதது போல் தன் தலையை திருப்பிக் கொண்டான். பின் அங்கு நின்றிருந்த ஊழியரை பார்த்தவன் அதட்டலாக அங்கு இருக்கும் துணியை இப்பொழுது இங்கு கொண்டு வா என்று உத்தரவிட்டான். அந்த துணியை ஊழியரிடமிருந்து வாங்கியதும் தன் அருகே நின்று கொண்டிருந்த ஷாலினியின் பக்கம் திரும்பினான். கோபமாக இருந்த அவனுடைய குரல் சற்று மென்மையாக மாறியது. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா என கூறினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹேமா கோபத்தில் தன்னுடைய இரு கைகளையும் மடக்கி கொண்டாள். ஏற்கனவே ஷாலினியை அவன் அன்பாக நடத்தியதை நேற்று இரவே அவள் கண்கூட பார்த்தாள். மேலும் அதே போல் ஒரு காட்சியை மறுபடியும் அவள் பார்க்க நேர்ந்தது. இது அவள் இதயத்தில் மேலும் வலியை சேர்த்தது. அவனுடைய அரவணைப்பில் இருந்தவளை திடீரென்று வேண்டாதவள் போல் நடத்தும் கௌதமை பார்க்கும் பொழுதெல்லாம் அவள் இதயம் வலித்தது. இருந்தாலும் தன்னுடைய உணர்ச்சிகளை வைத்து விளையாடுவதற்கு அவ்வளவு எளிதில் நான் விடமாட்டேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். அந்த கடையில் ஊழியர் அந்த ட்ரெஸ்ஸை ஷாலினி கையில் கொடுக்க போகும்போது குறுக்கே ஹேமா வேகமாக வந்து நின்றாள். தன் கைகளை கட்டிக்கொண்டு அந்த ஊழியரை முறைத்து பார்த்தாள். அந்த கடையின் ஊழியர் தைரியமாக எதிர்த்து நிற்கும் ஹேமாவை ஆச்சரியமாக பார்த்தான்.
பின் தன் முன்னால் திமிராய் நின்று கொண்டிருந்த கௌதமின் கண்களை பார்த்தாள். கௌதம் தன் புருவத்தை உயர்த்தியபடி ஹேமாவை சவால் விடுவது போல பார்த்தான். அவனுடைய பார்வை ஹேமாவின் மீது விழுந்தது. ஹேமாவும் அவனை பார்த்தாள். ஆனால் அவனுடைய உணர்ச்சிகளை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இருவரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்களை சுற்றி ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவானது. அவர்களின் இந்த யுத்தத்தில் அந்த கடையில் மூழ்கி போய்விடும் அளவிற்கு அந்த பார்வை இருந்தது. ஷாலினி மீண்டும் அந்த கௌதமின் கையை பிடித்துக்கொண்டு, கௌதம், எனக்கு இந்த ட்ரெஸ் வேண்டாம், நான் வேற ஒண்ணு எடுத்துக்கிறேன், நீ இதை அவகிட்டயே கொடுத்துரு என அந்த பதட்டமான சூழ்நிலையிலிருந்து வெளிவர ஷாலினி கௌதமை அணுகினாள். கௌதம் மெதுவாக ஷாலினியின் கைகளை தட்டி கொடுத்தான். பின் அவனுடைய அந்த கரு விழிகளில் ஹேமாவின் மீது கூர்மையான அம்பு போல பாய்ந்தது. சரி, இந்த கடையில் இருக்கிற எந்த டிசைன் வேணாலும் நீ செலக்ட் பண்ணு, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் வாங்கித்தரேன் என மெல்லிய குரலில் ஷாலினியை பார்த்து கௌதம் கூறினான். இவ்வாறு கௌதம் கூறியதும் ஹேமா ஆச்சரியமாக பார்த்தாள். இதை கௌதமா கூறியது? மறுபடியும் அதே கேள்வியை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள். அவனை பார்த்து சிரிக்க வேண்டும் என்பது போல ஹேமாவுக்கு தோன்றியது. அவள் கண்களாலேயே அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். அவள் சிரிக்கும் பொழுது அவள் கண்கள் பிரகாசமாக இருந்தது. அவள் கன்னங்களில் இருந்த புலிகள் அழகாக வெளியே தெரிந்தது. அந்த கன்னத்தில் குழி அழகாயிருக்கும் ஹேமாவை மேலும் அழகாக காட்டியது. ஹேமாவின் சிரித்த முகத்தை பார்த்த கௌதமுக்கு மேலும் தலைவலி அதிகமானது. ஏற்கனவே காய்ச்சலினால் அவனுக்கு தலைவலி ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது அது மேலும் அதிகமாகியது. அவளுடைய அந்த அழகான சிரிப்பை பார்க்கும் பொழுது அவன் உள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் ஹேமாவின் கௌதம் வெளியே வந்து விடுவான் என்பது போல இருந்தது. உடனே தன்னுடைய பார்வையை ஹேமாவிடமிருந்து வேறொரு பக்கம் திருப்பினான். அவன் முக பாவனை கவனித்த ஹேமாவிற்கு கோபமாக வந்தது. ஒரு நாளிலேயே கௌதம் இந்த மாறுதலை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கௌதம், நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு சில விஷயத்தை செய்ய மறந்துட்டேன் என ஹேமா கோபமாக கௌதமை பார்த்து கூறினாள். தன்னுடைய புருவத்தை தூக்கி, என்ன விஷயம் என கரகரப்பான குரலில் கௌதம் கேட்டான். கௌதம் அருகே நடந்து வந்த ஹேமா சட்டென்று அவனுடைய கையை உயர்த்தினாள். பலார் என்ற ஒரு சத்தம் காற்றில் எதிரொலித்தது. அவளுடைய 5 விரல்களும் அவனுடைய கன்னத்தில் பதிந்தது. மேலும் ஆக்ரோஷமாய், இந்த அடி நீ என்கிட்ட பொய் சொன்னதுக்கும் என்ன காயப்படுத்தினதுக்கும் நீ பண்ணதுக்கெல்லாம் இந்த ஒரு அடி பத்தாது. இந்த கடையில எனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும்னு நீ கேட்கவே இல்லையே என்ற ஹேமா அந்த கடையில் இருந்த லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ்ஸை அந்த ஊழியரின் கையில் இருந்து வாங்கினாள். பின் கௌதமை பார்த்து ஏளனமாக சிரித்த ஹேமா தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு அவள் கையில் இருந்த லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ் ஒரே மூச்சாக கிழித்தாள். அவள் அந்த ட்ரெஸ்ஸிங் கிழிப்பதை பார்த்த ஷாலினி உணர்ச்சி வசப்பட்டாள். அவள் கண்முன்னே கௌதமும் அவளுக்கு பிடித்த ட்ரெஸ்ஸும் கிழிந்ததை பார்த்தாள். ஹேமா அந்த ட்ரெஸ்ஸை மேலும் தாராதாரவென கிழித்தாள். கிழிந்த அந்த கந்தல் துணியை கௌதமின் முகத்தில் வீசி எறிந்தாள். உனக்கு இப்ப கோவம் வருதுல்ல? வருதுதானே? இந்த கோவம் எல்லாம் நீ கொடுத்த வலியோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது என்று ஹேமாவின் முகத்தில் சிரிப்பு ஏளனமாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. கௌதம், கடைசியா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். நம்ம 2 பேருக்குள்ள இனிமே எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஓவர், வி ஆர் ஓவர் என கோபமாக கூறிய ஹேமா கௌதமை முறைத்துக் கொண்டே நின்றிருந்தாள். பிட்டிங் ரூமில் துணிகளை உடுத்திக் கொண்டிருந்த மீரா வெளியில் ஹேமாவின் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள். அங்கே கௌதமும் நின்று இருப்பதை பார்த்து பதட்டமாக, ஏமா என்னாச்சு, இங்க என்ன நடந்துச்சு என்றவள் தன் முன்னால் கிழிந்து கிடந்த லிமிடெட் எடிஷன் ஆடையை பார்த்தாள். ஏமா உடனே மீராவின் கையை பிடித்துக் கொண்டு மீண்டும் அதே மாதிரி ஏளனமாக ஒரு பார்வையை கௌதமை பார்த்துவிட்டு சிரித்துக் கொண்டே, மீரா, நம்ம வேற கடைக்கு போலாம். இங்கெல்லாம் நிறைய நன்றி கெட்ட நாய்களும் பேய்களும் சுத்திக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. வா, நம்ம வேற கடைக்கு போலாம் என்ற ஹேமா மீராவின் கையை பிடித்துக் கொண்டு சென்றாள். எபிசோட் 150. இதயமற்றவன். கௌதமை பலார் என்று அறிந்த பின்புதான் ஹேமாவிற்கு நிம்மதியாக இருந்தது. கௌதம் ஹேமாவை உயிருக்கு உயிராக காதலித்தான். ஆனால் இன்று அவள் கையாலே அறை வாங்கியது மட்டுமல்லாமல் அவனை பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது என்று கூறவும் வைத்துவிட்டான். ஷாலினி கௌதமின் முகத்தை திருப்பி பார்த்தாள். அவனுடைய கன்னங்கள் சிவந்திருப்பதை பார்த்ததும் அவளுடைய கண்களில் இருந்து தண்ணீர் துளிகள் வெளியே வந்தன. கௌதம், ரொம்ப வலிக்குதா? கண்ணு சிவந்திருக்கு பாரு என சோகமாய் ஷாலினி கேட்டாள். ஷாலினி மட்டும் இல்லை என்றால் அவனுக்கு இந்த இந்நேரம் இந்த காய்ச்சல் வந்திருக்காது. அவனை அவள் அறிந்திருக்கவும் மாட்டாள். இத பத்தி அவகிட்ட சொல்லாமா வேண்டாமா
என கௌதம் யோசித்துக் கொண்டிருந்தான். மேலும் ஷாலினி தன்னுடைய வார்த்தைகளை பேசி முடிப்பதற்குள் எனக்கு வலிக்கல என்றவன் ஹேமா கிழித்து அவன் முகத்தில் வீசிய துணியை பார்த்தான். அந்த கடையில் இருந்த ஊழியரை பார்த்த கௌதம், இவளுக்கு சூட்டாகிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வா என்றான். ஆனால் அந்த கடையின் ஊழியர் கிழிந்து போய் தரையில் கிடந்த லிமிடெட் எடிஷன் ட்ரெஸ்ஸை பார்த்து கொண்டே நின்றிருந்தான். அவன் கண்களில் வேதனை நன்றாகவே தெரிந்தது. அவன் கௌதம் கண்களை பார்ப்பதற்கு பயந்தான். தன்னுடைய பார்வையை தரையில் பார்த்தவாறே, சார், முதல்ல நீங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு பே பண்ணணும் என கேட்டான். மீண்டும் கௌதமின் வெளிப்பாடு தீவிரமாக மாறியது. அதே நேரம் மற்றொரு கடையில் ஹேமாவின் மனநிலையில் சிறு மாறுதல் தெரிந்தது. அவள் மனதில் இருந்த கோபத்தை கத்தி தீர்த்த பிறகு சற்று நிம்மதியாக இருந்தது. இருந்தாலும் அவள் இன்று கௌதமை பார்த்து திட்டியதும் அடித்ததும் அவளுடைய காயத்தை ஈடுகட்ட முடியாது. அவள் தன்னுடைய முழு பலத்தை திரட்டி அவனை அறைந்ததால் சற்று ஆறுதல் அடைந்தாள். அவனை அறைந்த அடுத்த நொடியே மீராவுடன் ஹேமா கிளம்பியது அவளுக்கு சாதகமாகவே இருந்தது. சற்று தாமதித்தால் கூட அவனுடைய பைபோலர் டிசார்டர் நோய் எட்டி பார்த்திருக்கும். அடுத்த நிமிடமே அவனுடைய கை ஹேமாவின் கழுத்தில் தான் இருந்திருக்கும். ஆனால் ஹேமா அவனை அறைந்து அவளுடைய கையை பார்த்து கொண்டிருந்தாள். அவனை அறையும் பொழுது அவன் உடம்பில் இருந்த வெப்பத்தை அவளால் உணர முடிந்தது. நேற்றிரவு அவன் மழையில் நனைந்ததால் அவனுக்கு காய்ச்சல் வந்து விட்டதா? அவன் உடம்பு ஏன் இவ்வளவு அனலாய் கொதிக்கிறது என அவள் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவனை அறைந்த அதே கையை வைத்து மீண்டும் கௌதமை நினைக்கும் பொழுது தன்னை ஓங்கி அறைய வேண்டும் என்பது போல அவளுக்கு தோன்றியது. ஏமா, உனக்கும் கௌதமுக்கும் நடுவுல என்ன நடக்குது? கௌதம் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு யாரு என நீண்ட நேரத்திற்கு பிறகு மீரா ஹேமாவிடம் கேட்டாள். ஹேமா மீராவிடம் எதையும் மறைக்கவில்லை. அன்று இரவு நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் அவளிடம் கூறினாள். முழு கதையும் தெரிந்ததும் மீரா கோபம் அடைந்தாள். உடனே கௌதம் இருந்த கடை பக்கம் வேகமாக திரும்பினாள். ஆனால் சரியான நேரத்தில் ஹேமா அவளை பிடித்து இழுத்தாள். மீரா, அப்படி பண்ணிடாத. அவனோட மனசுல நான் இப்ப இல்ல. இப்ப அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு திரும்பவும் வந்துட்டா. என்னதான் பண்ணாலும் அவன் திரும்பவும் என்கிட்ட வரவே மாட்டான், புரிஞ்சுதா என அவள் கையை பிடித்துக் கொண்டு ஹேமா கேட்டுக்கொண்டாள். இருந்தாலும் மீரா சமாதானம் அடையவில்லை. அவள் இதை கேள்விப்பட்டதிலிருந்து கோபமாகவே இருந்தாள். ஏமா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு அவனுக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அவனோட ஃபர்ஸ்ட் லவர் வந்தா என்ன, செகண்ட் லவர் வந்தா என்ன? நீங்க இப்போ ஒரு குடும்பம் ஆயிட்டீங்க. உங்க குடும்பத்தை கலைக்கதான் அவ வந்திருக்கா என மீரா ஆக்ரோஷமாக பேசினாள். ஆனால் ஹேமா ஏற்கனவே அவனை தன் மனதில் இருந்து தூக்கி எறிந்து விட்டாள். இரண்டாவது முறையாக தன்னை தவிக்க விட்டு சென்ற ஒருவனின் பின்னால் செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை. ஒருமுறை ஏமாந்தாள், அது உன்னுடைய தவறு. மீண்டும் மீண்டும் அதே போல் நான் ஏமாந்தால் அது என்னுடைய தவறுதான். மீண்டும் அவனிடம் ஏமாறுவதற்கு அவள் தயாராக இல்லை. அவள் மீது சிறு உணர்வு இருந்திருந்தால் அந்த மனிதன் அவளை அப்படி விட்டு சென்றிருக்க மாட்டான். அவளை பக்கத்திலேயே இருக்குமாறு அவனை கெஞ்சி வைத்திருக்க மாட்டான். அந்த எண்ணமே அவளின் இதயத்தை நடுங்க வைத்தது. ரோஹித் பிறந்த போய் எனக்கு அவனை பத்தி அவ்வளவா தெரியாது. அவன் என்னோட பையனுக்கு வெறும் அப்பா மட்டும்தான், அது தவிர வேற எதுவும் கிடையாது. இதுவரைக்கும் நான் அவளோட மனைவியா இல்லனா காதலியும் அப்படின்னு கூட அவங்க சொல்லல. ரோஹித் அவன் தன்னோட பையனா ஏத்துக்கிட்டான், ஆனா என்ன கிடையாது என ஹேமா கூறினாள். உடனே மீரா தன்னுடைய விரலால் ஹேமாவின் நெற்றியில் இடித்தாள். ஹேமா, நீ ரொம்ப நல்லவளா இருக்க என்றவள் பெருமூச்சு விட்டாள். நான் நல்லவ கிடையாது மீரா. அவன் மனசுல நான் இல்லாதப்போ அவன் கூட நான் இருக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன் என ஹேமா கூறினாள். ஹேமா தன்னுடைய வார்த்தைகளை கூறி முடிக்கும் பொழுது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஓ மை காட், நிஜமா நீதானா அது? நான் வேற யாரையும் தப்பா பாத்துட்டேன்னு நினைச்சேன். எல்லாரும் சொல்றது நிஜம்தான் போல. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அது போல நீயும் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல கௌதம் கூட நல்லா என்ஜாய் பண்ணியிருக்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அவர் அழுத்து போய் உன்னை விட்டுட்டு போவார்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. ரேணு சிரித்துக்கொண்டே சுஜாதாவின் கையை பிடித்துக்கொண்டு கடையின் வாசலில் நின்றிருந்தாள். நாங்க இப்பதான் கௌதம் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டோர் பக்கத்துல இருந்து வந்தோம். அவன் ஒரு பொண்ணுக்கு அந்த கடையில இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்குறாரு. வாவ், அந்த பொண்ணு அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு என ரேணு சந்தோஷமாக பேசினாள். ஹேமாவின் துக்கத்தில் சந்தோஷம் காண்பது ரேணுவிற்கு பிடித்த விஷயம். ரேணு ஒளிபரப்பு நிறுவனத்தை விட்டு வெளியேறிய பிறகு திரைப்படத்துறையில் நுழைய தயாராகி வந்தாள். அவள் நாளைய இயக்குனரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தாள். அதே சமயம் சுதர்ஷன் சமீப காலமாக எப்படி இருக்கிறான் என்பதை அறிய விரும்பி சுஜாதாவை தன்னுடைய ஷாப்பிங் செய்ய வர சொன்னாள். இந்த முறை தான் அதிர்ஷ்டசாலி என்று அவள் நினைக்கவில்லை. தன்னுடைய பிரத்யேக ஸ்பான்சரால் கைவிடப்பட்ட ஹேமாவை அவளால் சந்திக்க முடிந்தது. இந்த விஷயங்கள் அனைத்தும் அவளுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது. கௌதம் பலமுறை ஹேமாவை ஆதரித்தும் அவளை சங்கடப்படுத்தியதையும் நினைக்கும் போதெல்லாம் ரேணுவுக்கு வெறுப்பும் பொறாமையுமாக இருந்தது. ஆனால் அவளால் அப்பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை.
அப்பொழுது நடந்த அனைத்து விஷயத்திற்கும் ஹேமாவை பழிவாங்க சரியான நேரம் வந்து விட்டது என்று நினைத்து கொண்டாள். அங்கிருந்த பிராண்டட் கடையின் ஊழியர்கள் ரேணுவும் சுஜாதாவும் உள்ளே நுழைவதை பார்த்து சிரித்த முகத்துடன் வரவேற்றனர். மிஸ் ரேணு, மிஸ் சுஜாதா, உள்ள வாங்க என சந்தோஷமாக அவர்களை அழைத்தனர். ரேணு சில நாட்களுக்கு முன்பு பல தேவையில்லாத கிசுகிசுகளில் சிக்கியிருந்தாலும் அவர்கள் கடையில் அவள் போதுமான அளவு பொருட்களை வாங்கி அவர்களின் விற்பனையை அதிகரிக்க உதவும் வரை ஊழியர்கள் எப்பொழுதும் அவளுடைய தேவைகளுக்கு சேவை செய்வார்கள். ரேணு ஊழியர்களின் அன்பான வரவேற்பை ஒப்புக்கொண்டு கர்வத்துடன் முணுமுணுத்தாள். ஊழியர்களின் அணுகுமுறையில் அவள் முற்றிலும் மகிழ்ச்சியடைந்தாள். ரேணு அங்கு இருப்பதை கண்டுகொள்ளாமல் ஹேமா ஆடைகளை பார்த்து கொண்டு இருந்தாள். தன்னை அலட்சியப்படுத்தும் ஹேமாவின் மீது அவள் பார்வைப்பட்டது. அவளை பார்த்து ரேணு கேலி செய்தாள். ஹேமா ரேணுவையும் தன்னையும் புறக்கணிக்கிறாள் என்பதை உணர்ந்த சுஜாதா கோபமடைந்தாள். முகத்தை சுளித்தபடி தன் குரலில் அளவை அதிகரித்தாள். இது வேர்ல்ட் வைட் பிராண்ட் தானே, அப்புறம் ஏன் இங்க வந்தவங்க எல்லாரையும் உள்ள விடுறீங்க என சுஜாதா ஹேமாவை பார்த்து கொண்டே கத்தினாள். அந்த கடையில் இருந்த ஊழியர்கள் சுஜாதா பார்க்கும் திசையில் திரும்பினர். அங்கே ஹேமா நின்று கொண்டிருப்பதை பார்த்தவர்கள் தயக்கத்துடன், சுஜாதா, உங்களுக்கு இவங்கள தெரியுமா என்று கேட்டார். ஆமா, எனக்கு அவளை நல்லாவே தெரியும் என்ற சுஜாதா எப்பொழுதும் ரேணுவின் பக்கத்திலேயே இருந்தாள். ரேணுவின் கருச்சிதைவு உண்மை அம்பலமான பிறகும் கருச்சிதைவுக்கு ஹேமாதான் முக்கிய காரணம் என்று அவள் நினைத்தாள். சில நாட்களுக்கு முன்பு ஒளிபரப்பான ஜெயிக்க போவது யாரு முதல் ஒளிபரப்பில் முகமூடியை கழற்றிய பாடகர் அஸ்வின் அவள் எப்பொழுதும் விரும்பும் நபர் என்பதுதான் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இதே ஆண்டு ஹேமாவால் பாடகர் அஸ்வின் காயப்பட்டிருந்தாலும் அவர் திரும்பி வந்த பிறகும் அவர் ஹேமாவின் நிகழ்ச்சியின் கெஸ்ட் ஸ்டாராக ஆனான். மேலும் அவனது பார்வை எப்பொழுதும் போல அவளை பார்க்கும் பொழுது மென்மையாகவும் பாசமாகவும் இருந்தது. பணக்காரங்கிட்ட ஒட்டிக்கிட்டு திரிஞ்சா அவளுக்கு எல்லாம் இப்படிதான் நடக்கும். கடைசியில அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தவன் வேற ஒரு பொண்ணை பார்த்து போயிட்டான். யாருக்கு தெரியும், அவ அதுக்கு கூட அவன்கிட்ட இருந்து பணம் வாங்கி இருப்பான். பணம் வாங்காம விட்டு இருக்க மாட்டா. இவ பெரிய ஆளு. அப்படி மட்டும் வாங்கலனா கண்டிப்பா அடுத்த வேலை சோத்துக்கே அவ கஷ்டப்படணும் என சுஜாதா கூறினாள். சுஜாதாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஊழியர்களின் பார்வை உடனடியாக ஹேமாவின் மீது மாறியது. மிஸ், நீங்க இப்ப கையில வச்சிருக்கிற ட்ரெஸ் ஃபேமஸ் டிசைனர் ரெடி பண்ணது. இது ரொம்ப காஸ்ட்லி. குறைஞ்சது 10,000 செலவாகும். அது உங்களால வாங்க முடியலனா பிளீஸ் தயவு செஞ்சு தொடாதீங்க என்று அந்த கடையில் இருந்த ஊழியர் ஒருவர் கூறினார். ஹேமா உதட்டை பிதுக்கி அமைதியாக இருந்தாள். அவள் அருகில் இருந்த மீரா உடனடியாக ஒரு கருப்பு அட்டையை எடுத்து, ஓ 10,000, அப்புறம் இது போதுமா என்று கேட்டாள். மீராவின் கையில் இருந்த கருப்பு அட்டையை பார்த்த ஊழியர்கள் உடனடியாக அமைதியாகிவிட்டனர். அவள் கருப்பு அட்டையை எடுத்து பார்த்தாள். அவள் நம்ப முடியாமல் முணுமுணுப்பதற்குள், அவ கையில இருக்கிற கார்டு உண்மையானதுதான். மீரா அந்த கடையின் ஊழியர்களிடமிருந்து அட்டையை திரும்ப பெற்றுக் கொண்டவள் தன் புருவத்தை உயர்த்தினாள். இப்போ இந்த டிசைனர் ட்ரெஸ் எல்லாத்தையும் தொடலாமா? கண்டிப்பா, எஸ் எஸ் என மரியாதையுடன் கூறினார். இதை பார்த்த சுஜாதாவின் முகபாவம் சட்டென்று மாறியது. ஏமாவும் அவளுடைய தோழியும் ஏன் கருப்பட்டை வைத்திருக்கிறார்கள்? இவர்களை விட பெரிய குடும்பத்திலிருந்து வந்த தன்னால் கூட அந்த அன்லிமிட்டெட் கருப்பு அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியவில்லை என பொறாமையாக பார்த்தாள். சுஜாதா பொறாமையில் பொங்கினாள். அவளிடம் இந்த கார்டு இருப்பதை அவளால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. ரேணுவின் கையை லேசாக இழுத்தாள். ரேணு, நீயே எதுவும் பேசாம அமைதியா இருக்க. எனக்கு ஏமாவையும் அவ ஃப்ரெண்டையும் சுத்தமா பிடிக்கல. இங்க அவங்க இருக்கிறத பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. இவங்களை இங்கிருந்து விரட்டு. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்குமா இல்லையா என எரிச்சலாக சுஜாதா ரேணுவிடம் கேட்டாள். ரேணு ஹேமாவை முறைத்து பார்த்தாள். அவள் கடைக்குள் நுழைந்தது முதல் அவளை ஹேமா சரியாக பார்க்கவில்லை. ரேணு அங்கு இல்லாதது போல்தான் நடத்தினாள். இது ரேணுவை மேலும் எரிச்சலையும் கோபத்தையும் தூண்டியது. அவள் அவளை நேராக சந்தித்து இருந்தால் கூட அவளுக்கு இப்படி தோன்றி இருக்காது. பார்த்தும் பார்க்காததை போல் அவள் ரேணுவை அவமதித்து அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கொஞ்ச நாளா ஒரு பணக்காரன் கூட இருந்ததால அவதான் உலகத்திலேயே பெரிய ஆளுன்னு நினைப்பா என மனதிற்குள் ரேணு நினைத்தாள். இந்த கடையில இருக்கிற எல்லாத்தையும் வெளியில போக சொல்லுங்க என்ற ரேணு தன் கையில் இருந்த கோல்டு மெம்பர் கார்டை கடையின் ஊழியர் முன்பு நீட்டினாள். உங்க கடையோட ரூல்ஸ் படி ஒரு கோல்ட் கார்டு மெம்பர் 50 லட்சம் வரைக்கும் இந்த கடையில செலவு பண்ணா அவளுக்கு எந்த கடையை கிளியர் பண்ண சொல்றதுக்கு உரிமை இருக்குதானே என்று ரேணு தன் புருவத்தை உயர்த்தி அந்த கடையின் ஊழியரை பார்த்தாள். தன் பையிலிருந்த கோல்ட் கார்டை வெளியில் எடுத்த ரேணுவை பார்த்த ஊழியர் கண்ணில் சந்தோஷம் மின்னியது. மிஸ், நாங்க இப்ப கடையை அடைக்க போறோம், பிளீஸ் எல்லாரும் கிளம்புங்க என அந்த கடையின் ஊழியர் ஹேமாவையும் மீராவையும் பார்த்தனர். வேகமாக மேலும் கடையிலிருந்த ஒரு சிலரை வலுக்கட்டாயமாக வெளியில் அனுப்பி வைத்தார். இதை பார்த்த மீரா கோபமடைந்தாள். ஏன் எங்களை இப்ப கடையில இருந்து கிளம்ப சொல்றீங்க? எங்களால இந்த துணி எல்லாம் வாங்க முடியாதுன்னு நீங்க சொல்றது போல இருக்கே என மீரா கோபமாக கூச்சலிட்டாள்.
சாரி மேம், ஆனா இது எங்க ஸ்டோரோட பாலிசி. அவங்க கோல்டு மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்காங்க. கடையில இருக்கிறவங்க வெளியில போக சொல்ற உரிமை கோல்டு மெம்பர் கிட்ட இருக்கு. நீங்க அவங்கள விட ஹையர் ரேங்க் கார்டு வச்சிருந்தா நீங்க வெளியில போகாம இங்கே இருக்கலாம். அப்படி இல்லனா கோல்டு மெம்பர் கடையை கிளியர் பண்ண சொன்னா நாங்க கிளியர் பண்ணி தான் மேம் ஆகணும் என்று அந்த கடையின் ஊழியர் கூறினார்.